ஒரு விடுதலைக்கான ஒரு ஊழியமாக இப்போ தான் ரீசெண்டாக தொடங்கப்பட்டு 4 மாதங்கள் தொடங்கி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதிலே அதிகமாக பேசப்படுகிற காரியங்கள் ஆத்துமாவுடைய விடுதலைக்காக, தலைமுறையின் விடுதலைக்காக, பிசாசின் போராட்ட விடுதலைக்காக விசேஷமாக இந்த காலங்களிலே இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறோம். தேவன் இந்த நாளிலே உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் உங்களை நேசிக்கிறபடினாலே, அவர் உங்களை அன்பு கூர்ந்தபடினாலே இந்த நாளிலே உங்களை விடுதலை ஆக்குவதற்காகவே தேவன் கொண்டு வந்திருக்கிறார். இல்லையா சொல்லுங்க. அவர் இந்த நாளிலே உங்களை தொட்டு சுகமாக்கும்படி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றும்படி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களுக்கு சரியான பதிலை பெற்றுக்கொண்டு விடுதலையோடு நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே அவைகளை செய்வதற்காகவே தேவன் இந்த நாளை நமக்கு ஏற்படுத்தியதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வந்தவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு சிறு காரியத்தை நாம் தியானித்து நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து போக போகிறோம். தேவன் நமக்கு இடைபடுவாராக. இந்த தலைமுறைகள் தாக்கம் என்பது இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் நிறைய ப்ராப்ளத்துக்கு ஒரு ஏதுவான விஷயமா இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த தலைமுறை என்பது ஒரு மனுஷனின் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய, ஒரு குடும்பத்தை தீர்மானிக்கக்கூடிய, ஆசீர்வாதங்களை தீர்மானிக்கக்கூடிய, எதிர்காலங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்காக தலைமுறை காணப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் தலைமுறை என்பதை ஆதியாம் 5ஆம் அதிகாரம் ஆதாமின் வம்ச வரலாறு என்று சொல்லி 5ஆம் அதிகாரம் முழுவதுமாக தலைமுறை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஆபிரகாமின் வம்சம், ஆபிரகாமின் தலைமுறை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் தலைமுறை மட்டும் என்பதை நீங்கள் வாசிக்க முடியும். ஏன் ஆண்டவர் தலைமுறைக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார் என்பதற்காக நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஆதாமின் வம்ச வரலாறு என்பதை அந்த தலைமுறை பட்டியலை தேவன் வச்சிருக்கிறார். இங்கிருந்து ஆதாமிலிருந்து ஆதாமுடைய பிள்ளைக்கு, ஆதாம் பிள்ளையிலேருந்து இவர்களுக்கு, இவர்களிருந்து இவர்களுக்கு அப்படின்னு சொல்லி நோவா காலம் வரைக்கும், ஆல்மோஸ்ட் ஆபிரகாமுடைய காலம் வரைக்கும், நோவாவுடைய காலம் வரைக்கும் அந்த 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமின் வம்சம் வரலாறு தலைமுறை என்பதை அங்கே ஆண்டவர் ஆரம்பித்து அங்கே யோசேப்பு வரைக்கும், மரியாள் வரைக்கும், கிறிஸ்து வரைக்கும் தலைமுறையை தேவன் அழகாக பட்டியலிடுகிறார். இன்னும் சொல்லப்போனால் லூக்கா 3ஆம் அதிகாரம் 23 38 வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஆதாம் வரைக்கும், ஆபிரகாம் முதற்கொண்டு ஆதாம் முதல் வரைக்கும் அப்படியே எல்லா தலைமுறையும் ஆண்டவங்க சொல்றதை பார்க்க முடியும். ஒவ்வொரு தலைமுறையா இவங்க தலைமுறையிலேருந்து இவங்க தலைமுறை இவங்க ஈசாயிட்டிருந்து தாவீட்டிருந்து அப்படின்னு சொல்லி லூக்கா 3ஆம் அதிகாரமாக இருக்கட்டும், மத்தேயு 1ஆம் அதிகாரமாக இருக்கட்டும், ஆதியாம் 5ஆம் அதிகாரமாக இருக்கட்டும், கிளியர் ஆண்டவர் தலைமுறை கொடுத்து கிளியரான எக்ஸ்பிளனேஷனோடு கூட யார்கிட்டிருந்து யார் பிறந்தார், யார்கிட்டிருந்து யார் பிறந்திருக்கிறாங்க, எந்த தலைமுறையிலிருந்து எந்த ராஜாக்கள் வந்தார், எந்த தலைமுறையிலிருந்து எந்த நபர் பிறந்தார் என்பதை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இது எத்தனை பேர் வாசித்தீங்க எனக்கு தெரியல. இது என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. அதை ஏன் ஆண்டவர் தலைமுறை எழுதணும்? வேற ஏதாவது எழுதிட்டு போயிருக்கலாமே. ஆண்டவர் ஸ்ட்ரைட்டா யோசேப்பு, மரியாள், இயேசு பிறந்தார், அவ்வளோதானே. அதை ஏன் ஆபிரகாம சொல்லணும்? ஆதியாம் 5ஆம் அதிகாரம் ஏன் ஆதாமிலிருந்து ஆரம்பிக்கணும்? லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் இயேசு கிறிஸ்துல ஆதாம் கடைசி மனுஷன் உருவாக்க முடிக்க 38ஆம் வசனம் கடைசி வசனம் இருக்கு. ஏன் இங்கிருந்து கீழேருந்து மேலே சொல்றாரு, மேலேருந்து கீழே வராரு. அப்போ அந்த தலைமுறை ரொம்ப முக்கியமானதுங்க. நம்முடைய வாழ்க்கையின் தலைமுறை ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுற காரணமே உங்க தலைமுறை தான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க ஏதோ ஒரு சஃபரில் இருக்கீங்க பாருங்க, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள போராடிட்டு இருக்கீங்க. அதுக்கு காரணம் யாரு தெரியுமா? மேபி உங்கள் வாழ்க்கையில ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தாலும் கூட ஒரு பக்கம் இருந்தாலும், மெயினா உங்க தலைமுறைக்குள்ள இருந்து வந்தவங்க அவர்கள் செய்த சில காரியங்கள், அவர்கள் செய்த சில பாவங்கள், அவர்கள் செய்த சில அநியாயங்கள் உங்களை பாதிக்க செய்கிறது. உங்களை டச் பண்ணாம அது உங்களை கடந்து போகாது. அதனால்தான் ஆண்டவர் இந்த தலைமுறை புரிதல் வேணும் என்பதற்காக, தலைமுறை என்பது எவ்வளவு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்பதற்காக
ஆதியாம் 5ஆம் அதிகாரத்தை கிளியரா சொல்றாரு. ஆதாமிலிருந்து யாரெல்லாம் வந்து அவங்க அப்பா யார், அவங்களுக்கு இருந்த எந்த பிள்ளை பிறந்தது, இதுலேருந்து என்ன பிறந்தது அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் மத்தேயு வந்தா ஆபிரகாம் இருந்து ஆரம்பிச்சாரு. ஆபிரகாம் இயேசு கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைன்னு சொல்லி தலைமுறையை வர்ணிச்சுட்டே எழுதிட்டே போறாரு. லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் இயேசு கிறிஸ்துலேருந்து மறுபடியும் அப்படியே ரிவர்ஸில் போய் கடைசி ஆதாம் மண்ணினால் உருவாக்கப்பட்ட தேவனால் உண்டானவன் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை முடிக்கிறார். அப்போ அந்த தலைமுறைக்குள்ள நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்குது, தலைமுறைக்குள்ள நிறைய காரியங்கள் மறைஞ்சிருக்கிறது. அவைகளை நீங்கள் கண்டுபிடித்தால் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த தலைமுறைக்குள்ள செய்கிற பாவத்தின் மூலமாக என்ன நடக்குது? ஒன்று, அடிமைத்தனம் நடக்கும். தலைமுறைக்குள்ள உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய முற்பிதாக்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி, உங்களுடைய முற்பிதாக்கள், அவர்கள் மூலமாக அங்கிருந்த ரத்தத்தில் நீங்கள் உருவாகி வந்தனால உங்கள் வாழ்க்கை நடக்கக்கூடிய காரியம் அடிமைத்தனம். ஏதாவது ஒரு அடிமைத்தனம். ஒன்று ஆல்கஹால் அடிமைத்தனம், வெள்ளி சூனியத்தன அடிமைத்தனம், கடனில் அடிமைத்தனம், ஏதோ ஒரு அடிமைத்தனம். முற்பிதாக்களுடைய பாவம் அடிமைத்தனத்துக்கு கொண்டு வரும். சில பாவங்கள் பலகீனத்தை கொண்டு வரும். சில வியாதிகள் டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த பலகீனம், சில வியாதிகள் தலைமுறை தொட்டு அது அப்படியே கடத்தி விடப்பட்டு வரும். சில பாவங்கள் வம்சம் இல்லாதபடி மரணத்துக்கு நேராக நடத்த ஆரம்பிக்கும். சங்கீதம் 109 தாவீது சொல்ற 2ஆம் தலைமுறையிலே அவர்கள் பேர் அற்றுப்போவதாக. சில தலைமுறையின் பாவம் பொருளாதார ஆசீர்வாதத்தை சுரண்டிருது. சில பாவங்கள் சந்ததி இல்லாமல், குழந்தை இல்லாமல் பண்ணுகிறது. சில பாவங்கள் தலைமுறையில் குடும்பங்கள் ஒன்றாக வாழ முடியாதபடி பிரிந்து போகிறது. சில பாவங்கள் நிறைய நன்மையை சுரண்டார். இப்படி நிறைய காரியங்கள் தலைமுறையின் மூலமாக தாக்கங்களை நம்ம பார்க்க முடியும். இந்த தலைமுறைக்குள்ள வருகின்ற காரணம் என்ன சொன்னால், ஒன்று பாவம், 2வது பலகீனம், 3வது தலைமுறைக்குள்ள காணப்படுகிற அடிமைத்தனம். இந்த 3 காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கட்டாயமாக அடுத்த நகர்வுக்குள்ளார உங்களால் போக முடியும் நான் பூர்ணமாய் நம்புகிறேன். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் என்று ஒரு வேளை நீங்கள் கேள்வியோடு இருக்கலாம். நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் நல்லா தானே ஜெபம் பண்ணுறேன், நான் நல்லா தானே ஜெபிக்கிறேன், நான் நல்லா தானே ஆரம்பிக்கு போகிறேன், என்னால் என்ற மட்டும் ஊழியை செய்கிறேன், என்னால் என்ன மட்டும் காணிக்கையில் கொடுக்குறேன், நான் ஏசப்பாக்கு உண்மையாக தான் நடக்கிறேன். ஏன் லைஃப்பில் எப்படி நடந்துச்சு? ஏன் லைஃப்பில் இந்த போராட்டம்? இதுக்கான ஆன்சர் தெரியாமல் சில கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் பல விதமான போராட்டங்களை கொண்டு வருகிறது. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 46 48 இப்படி வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவைகளை ஒப்பு கொடுத்து அந்த சத்துருக்கள் அவர்களை தூரத்திலாகிலும் சமீபத்திலாகிலும் இருக்கிற தங்கள் தேசத்துக்கு சிறை பிடித்து கொண்டு போகும் பொழுது அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்தில் தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்தில் உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து தன்னை சிறைபிடித்து கொண்ட தங்கள் சத்துருக்கள் தேசத்தில் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்கள் கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கும் நான் இந்த கட்டின ஆலயத்திற்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு
அவர்கள் நியாயத்தை விசாரித்து உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்களுடைய கட்டளையை மீறிய அவர்கள் துரோகங்களையும் எல்லாம் மன்னித்து அவர்கள் சிறைபிடித்து கொண்டு போகிறவர்கள் அவர்களுக்கு இறங்கத்தக்கதான இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. பாருங்க, இந்த தலைமுறைகள் செய்கின்ற பாவத்தினால அங்க வார்த்தை சிறைபிடித்து கொண்டு போனார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அடிமைத்தனத்துக்குள்ளாக நடத்தப்பட்டார்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா, முன்னோர்களுடைய தலைமுறைக்குள்ள நம்முடைய முன்னோர்களுடைய பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில பின்தொடர்ந்து வந்து நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியத்தை நம்மை ஆசீர்வாதத்திற்கு நேராக நடத்த முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில பெரும் சேதத்தை உண்டு பண்ணுகிறது. ஒரு மனுஷன் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 25, 26, 27 வாசிக்கலாம். கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். முதலாவது, இந்த தலைமுறைகளில் செய்கிற பாவத்துக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்முடைய தலைமுறைகளில் ஒருத்தர் யாரையாவது ஏமாத்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, வஞ்சித்து வச்சிருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஜென்ரேஷனுக்கு இருக்கிற பனிஷ்மெண்ட் என்னென்னா அடிமையாக இருப்பாங்க. நான் அந்த பாவத்தை தான் சொல்ல போகிறேன். உங்களுடைய முன்னோர்கள் யாரையாவது ஏமாத்திருக்கலாம். முன்னோர்கள் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தி இருக்கலாம், ஏமாத்திருக்கலாம், வஞ்சிச்சிருக்கலாம். அப்படி வஞ்சிச்சா என்னன்னு, அவன் சபிக்கப்பட்டவன், அவன் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான். அதான் நான் சொன்னேன், நம்முடைய தலைமுறை ரொம்ப கவனிக்க வேண்டிய காரியம். அப்ப இந்த தலைமுறையில் அவர்கள் செய்த காரியத்தின் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்க அடிமையா மாறிடுவீங்க. மேபி ஃபினான்ஷியலாக இருக்கலாம், இல்லை ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஏதாவது வியாதியாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சத்துடைய பிடியாக இருக்கலாம். ஏதாவது ஒரு அடிமை. தலைமுறை செய்கிற காரியங்கள், தலைமுறையில் செய்கிற சில பாவங்கள் ஒருத்தரை ஏமாற்றி வஞ்சித்து, அதாவது மனசாட்சிக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அவர்கள் தலைமுறையில் வாழ்ந்தவர்கள் யாரையாவது ஏமாத்தினான அந்த தலைமுறைக்குள்ளேருந்து புறப்பட்டு வருகிற ஜென்ரேஷனில் தலைமுறையில் பிள்ளைகள் மேலே, கணவன் மேலே, பேர பிள்ளைகள் மேலே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எங்கேயாவது ஒரு விதத்தில் அடிமையாக இருப்பாங்க. அடிமைன்னா வீட்டு வேலைக்காரங்க சொல்ல வரல, ஏதோ ஒரு விஷயத்தில் அடிக்ஷனில் பாவத்துக்கு அடிமையாக இருப்பாங்க, அல்லது பிசாசுக்கு அடிமையாக இருப்பாங்க, அல்லது கடனுக்கு அடிமையாக இருப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அடிமையாக இருப்பாங்க. அடிமைன்னு என்ன தெரியுங்களா? வெளி சுதந்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடிமை என்று சொன்னால் சுதந்திரமாக அவங்களால செயல்பட முடியாது. வெள்ளக்காரங்க நம்ம தேசத்தை அடிமையாக வச்சிருக்கும் போது என்ன பண்ணாங்க? நம்மளால சுதந்திரமாக செயல்பட முடியல. அவங்க போடுற கட்டளை, அவங்க போடுற காரியங்கள், அவங்க சொல்கிற காரியத்தை தான் மக்கள் கேட்டாங்க. என்னைக்கு நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சதோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு உரிமை நமக்கு வந்துச்சு. இல்லை நம்ம உரிமை பறிக்கப்படுகிறது. அதான் அர்த்தம் தலைமுறை. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த தலைமுறை ஏன் இந்த 3 விஷயத்தில் இவ்வளோ கிளியர் எழுதுறான்னா, உங்கள் தலைமுறைகளில் நான் இது ரொம்ப ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட. ஏன்னா ஒரு சில காரியங்கள்லாம் நான் எழுத வேண்டியது இருக்கிறனால நான் எழுதி கொண்டிருக்கேன், சில புக்ஸ் எழுதுவதற்காக. அப்போ ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறார். பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு என்ன பிரச்சனை, ஏன் தலைமுறையில் மரணம் நடக்குது, ஏன் கண்டினியூஸாக வியாதி நடக்குது, ஏன் விவாகரத்து நடக்கிறது, ஏன் திருமணங்கள் நடக்க மாட்டேங்கிறது, வம்சங்கள் கிடைக்க மாட்டேங்கின்றது அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பாவம் உள்ள இருக்குது. ஊழியத்தில் கூட வளர்ச்சி அடையாததுக்கான காரணம், நெகேமியா புஸ்தகத்தை ஆராய்ச்சி பார்க்கும்போது அங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். கற்றா எதிர்ப்பு வருது, கற்றா எதிர்ப்பு வருது, கற்றா எதிர்ப்பு. கடைசி தான் சொல்றாரு, எங்க முற்பிதாக்கள் எல்லாம் முரட்டாட்டம் பண்ணி துரோகம் பண்ணி தேவ சமூகத்துக்கு விரோதமாக பண்ணனால நெகேமியா எழும்பும் போதெல்லாம் அவருக்கு ஒரு பிரச்சனை. ஊழியத்திலும் சஃபர்ஸ் உண்டு, ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் வளர முடியாததுக்கான காரணம்
நம்மளை முற்பிதாக்கள் சில சல்லடைகள், சில பாவங்கள் நம்மளை தாக்கும் பொழுது அவர் ஓவர் கம் பண்ண முடியாது. கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அதனால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம தலைமுறைக்குள்ள யாரையாவது வஞ்சித்து ஏமாற்றி இருந்தாங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிமையானா அதுதான் ஃபஸ்ட்டு ஆன்சராக இருக்கும். அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அந்த அடிமைத்தனத்தை உங்களை விட்டு மாறணும். அடிமைத்தனத்துக்கு நீங்கள் வெளியே வரணுன்னு உங்கள் முற்பிதாக்களுக்காக அவர்கள் யாரை ஏமாத்துன்னு நமக்கு தெரியாது. சொத்துக்காக ஏமாத்தினாங்களா, காசுக்காக ஏமாத்தினாங்களா, பேருக்காக ஏமாத்தினாங்களா, யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த பாவத்துக்கு பனிஷ்மெண்ட் என்னென்ன, எங்கேயாவது ஒரு விதத்தில் தலைமுறை அடிமைத்தனம் உண்டாகுது. ரெண்டாவது எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிக்கலாம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 13, 14, 15. இப்பொழுது எங்கள் தேவனே, ம் 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 ஆமென். ரெண்டாவது பாருங்க, அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க, கவனிச்சில்ல, இந்த அந்நிய ஜனங்களோடு கூட கலந்ததுனால குற்றம் உண்டாயிட்டுன்னு ஒரு வார்த்தை நீங்கள் வாசிப்பீங்க. அந்நிய ஜனங்களோடு கலந்து போகிறது அடிமைத்தனத்துக்கு கொண்டு போக ஆரம்பிக்கும். அந்நிய ஜனங்களோடு கூட கலக்கிறது. பழைய நாட்களில் இயேசு கிறிஸ்துவை அறியாத தலைமுறையினர்கள் ஈஸியாக ஜனங்களோடு கூட மிங்கிலாயிருப்பாங்க. ஈஸியாக ஜனங்களோடு கூட வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அவரோடு கூட ஈஸியாக பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த அந்நிய ஜனங்களுக்கும் தேவனை அறிந்த ஜனங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், அது ஆண்டு ரொம்ப அதை கான்சியஸாக பார்க்குறாரு. அந்த கலந்தது நிமித்தமாக நாங்கள் அடிமையாக இருக்கிறோம் என்று எஸ்ரா சொல்கிறாரு. ஒரு மனுஷன் முதல் ஏமாற்றப்படும் பொழுது, வஞ்சிக்கப்படும் போது அவர்கள் அடிமையாகிறார்கள். அது எப்படிப்பட்ட அடிமையாக கூட இருக்கலாம். ரெண்டாவது அடிமைத்தனத்துக்கான காரணம் அந்நிய ஜனங்களோடு கூட கலந்ததுனால நாங்கள் அடிமையாக இருக்கிறோம் சில சொல்கிறாரு. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்நிய ஜனங்களோடு கூட கலக்கும் பொழுது நம்முடைய சந்ததிகள், நம்முடைய வாழ்க்கையில் சில அடிமைத்தனத்துக்குள்ளாக நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். ஏன் ஆண்டவர் இந்த எஸ்ரா அவருக்கு முன்னாடி வாழ்ந்த தலைமுறை செஞ்ச காரியத்தை இவர்கள் அறிக்கை செய்கிறான் என்று சொன்னால தான் நான் சொன்னேன், தலைமுறை ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைமுறை. ஒருவேளை நீங்கள் நீதிமானாக நடந்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி உடைய சந்ததி சூப்பரான ஆசீர்வாதமாக மாறிடுவாங்க. நீங்கள் உண்மையாக நடந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் ரொம்ப பிளெஸ்ஸிங்காக வருவாங்க. சில ஊழியக்காரங்க, சில நல்ல ஊழியை செஞ்ச தலைமுறை பாருங்கள், அவங்க கஷ்டப்படாமல் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க செஞ்ச ஊழியத்தில் இல்லை, அவங்க அப்பா, அவங்க தாத்தா மிஷனரியாக வந்து கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணி உண்மையானால அவங்க பேரம் பற்றி இன்றைக்கி சபை வச்சு 1000 கணக்கு 2000 பேர் சபையில் இருப்பாங்க. கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க. காரணம் என்னென்னு, இவங்க கஷ்டப்பட்டாங்களா? இல்லை, இவங்க அன்னைக்கு அவங்க தலைமுறையில் அவங்க தாத்தா பாட்டி உண்மையாக நடந்தனால சங்கீத வசனம் நீதிமானோடு சந்ததியோடு கர்த்தர் இருக்கிறார். அப்போ அந்த ஆசீர்வாதம் அந்த தலைமுறைக்கு வருது. அப்போ நம்ம தலைமுறையில் யாராவது கலந்து போகிற அந்த அனுபவம், பாவத்தோடு கலந்து போகிற அனுபவம், பரிசுத்தத்துக்கும் பாவத்துக்கும் ஒரு மிக்ஸான அனுபவம் தலைமுறைக்குள்ள நடந்திருக்குமே. ஆனால் ரெண்டாவது மனுஷன் வாழ்க்கையில் அடிமைத்தனங்கள் வர ஆரம்பிக்குது. அது கடனாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், பிசாசு போராட்டமாக இருக்கலாம், சத்துடைய பின்தொடரலாக இருக்கலாம், ஏதாவது ஒரு அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்தின் மூலமாக மனுஷனின் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. 3வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 13:33. இந்த நடவடிக்கைக்கு பின்பு யெரொபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளில் ஆசாரியராக்கினான். எவன் மேல் அவனுக்கு மனம் இருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான். அப்படிப்பட்டவர்கள் மேடைகள் ஆசாரியரானார்கள். வசனத்தை பாருங்க. யெரொபெயாம் வீட்டாரை
பூமியின் மேல் வைக்காமல் அதம் பண்ணி அழிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று. அந்த தலைமுறை என்ன எனக்கு தெரியுங்களா? சங்கீதம் 109 2ஆம் தலைமுறையிலே அவன் பேர் அற்று போவதாக, அந்த தாயின் பாவம் நீங்காமல் இருப்பதுன்னு சொல்றாரு. ஐயா, நிறைய குடும்பத்தில் ஏன் சார் மரணம்? இளம் வயது மரணம், சீக்கிரம் மரணம் நடக்குது, திடீர்னு மரணம், திடீர்னு பிரச்சனைகள், திடீர்னு காரியங்கள் இது நடக்குது. 14ஆம் அதிகாரத்தில் 9-10 வாசிங்க. இப்போ 14:1 வாசிங்க. அக்காலத்தில் வியாதியில் விழுந்தான். அங்க மரணம் உண்டாச்சு, இங்க வியாதி உண்டாது. 9-10 பொண்ணு, உனக்கு இருந்த முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தார், எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய், இந்த வார்த்தையெல்லாம் பாருங்க, நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களை வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய். ஆகையால் இதோ நான் யெரொபெயாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி யெரொபெயாமுக்கு சுவர் மேல் நீரிவிடும் ஒரு நாய் முதலாயிராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடுகிறது போல யெரொபெயாமின் பின்னணியார் அவர்கள் கட்டோடு அற்று போக மட்டும் கழித்து போடுவேன் என்றார். 11-12 யெரொபெயாம் சந்ததியாரில் பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்தின் பறவைகள் தின்னும், கர்த்தர் இது உரைத்தார். ஆகையால் நீ எழுந்து வீட்டுக்கு போ, உன் பிள்ளை வீட்டுக்கு போக செத்துருவான். தீர்க்கதரிசிட்டு ஆண்டவர் பேசிட்டார். அப்போ 2 விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு வியாதி, அந்த 14:1 அந்த வாசித்தோம், அந்த பிள்ளைய வியாதினாலே கர்த்தர் பாதித்தார். 13ஆம் கடைசி அதிகாரம், அந்த கோயில் கட்டி பலிபீடங்களை செலுத்தி அவைகளுக்கு ஆராதித்து அவைகளுக்கு பூஜை செய்த தலைமுறைகளில் முன்னோர்கள் இருப்பான்னு சொன்னால் 2 விஷயம் நடக்குது. ஒன்று, ஏதோ ஒரு வியாதி உங்களை பின்தொடர்ந்துட்டே வரும். நீங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த வியாதிக்கான ரெமெடி உங்களுக்கு கிடைக்காது. சில பலகீனங்கள் உங்களை தொடர்ச்சியாக பின்தொடர்ந்துட்டே வரும். சில பலகீனங்கள் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கும். அதே சமயத்தில் சம்டைம் மரணங்கள் கூட தலைமுறைகளாக நடக்கும். வீடுகளில் மரணம் நடக்க ஆரம்பிக்கும். என்னடா நல்லா தான் இருந்தாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த தலைமுறை நல்லா செக் பண்ணி பார்த்தா தன் விக்கிரகத்துக்கு கோயில் உண்டு பண்ணி மேடைகளை உண்டு பண்ணி அவைகளை ஆராதிக்கிற தலைமுறையை தேவன் எப்படி நியாயத்திருக்கிறார் பாருங்கள். அதனால தான் நான் சொன்னேன், தலைமுறை பெரும் தாக்கத்தை உண்டு பண்ணுற ஒரு காரியம். சம்டைம்ஸ் சில மரணங்கள் கூட நடக்கிறது, சடனாக நடக்கும். நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், தலைமுறை சாபம் என்பது அது ஸ்மூத்தாக போகும், நமக்கு எதுவுமே பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்கும். திடீர்னு உங்கள் லைஃப்பில் அப்படியே இந்த தலைமுறை சார்ந்த சிம்டம் அப்படி தான் இருக்கும், இந்த தலைமுறை தாக்கம் அப்படி தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் சடனாக நல்லா ஸ்மூத்தாக போகிறோம், என்னைக்கா ஒரு நாள் டேன் பேக் கிடைக்கிற மாதிரி உங்களை நிலைகுலைய சில சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் டக்குன்னு மாறும். இதுக்கான ஆன்சர் இங்கே வச்சிருக்காரு ஆண்டவர். நீங்கள் சரியாக இதை கன்ஃபஸ் பண்ணுற வரைக்கும் இது தேவனுடைய நியாய தீர்ப்பு. அப்போ அந்த வியாதி, சில வியாதி மருந்து மாத்திரை நிறைய ஹாஸ்பிட்டல் மருந்து செலவு, மருந்து மாத்திரை எடுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த குற்றத்தின் நிமித்தம் அப்படி சொல்கிறார். அது கர்த்தருடைய பார்வையில் பாவமாயிற்று என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நீங்களும் நானும் அனுபவிக்கிற சில கஷ்டங்களுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதை கொஞ்சம் வேதத்தில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆண்டு அழகாக விளக்குறாரு. நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேதத்தை நாம் சரியாக பகுத்தறிஞ்சிட்டா நம்ம எல்லாவற்றையும் ஈஸியாக சுலபமாக மேற்கொள்ள முடிஞ்சிடும். ஈஸியாக இவைகளை நம்மளால் கையாள முடியும். இதுக்கான ரெமெடி இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. இவர்கள் செய்த அந்த முன்னோர்கள் செய்த பாவங்கள், இந்த முன்னோர்கள் செய்த இந்த ஸ்பெசிஃபிக்கான சில பாவத்துக்கு ஸ்பெசிஃபிக்கான தண்டனை கொடுக்குறார் ஆண்டவர். அப்போ இந்த பாவத்துக்கு என்ன பனிஷ்மெண்ட்? ஒன்று மரணம், ஏதாவது ஒரு மரணம், 40, 50, 60, 70, இளம் வயசு மரணம். சங்கீதம் 109
இளம் வயது மரணம் நடக்க ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னு சொன்னா வியாதி, பலகினம், கண்டினியூஸாக அந்த பலகினம் ஏதாவது ஒரு பலகினம் அப்படி நடந்துகிட்டே இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்குது. அடுத்த மாதம் இந்த குழந்தைகள் ஏன் பிறக்க மாட்டேங்கிறதுக்கு ஆண்டவரை கண்டுபிடிக்க உதவி செஞ்சார். ஏன் அது தலைமுறைகள் அற்று போகிறது, அதுக்கான பாவத்தை ஆண்டு சொல்லி கொடுத்தார். அதை அடுத்த மாதம் அவங்களுக்காகவே சில திருமணமாகி குழந்தைலாம் அவங்களுக்காகவே அடுத்த மாதம் இந்த ப்ரேயர் நடத்தணும்னு விசுவாசிக்கிறேன். இதை கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால வாங்கிட முடியும். அப்ப இந்த விஷயம், இந்த பாவம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில வியாதியும் மரணத்தை கொண்டு வருது. ஆனாதான் தலைமுறை ரொம்ப முக்கியம். உங்களை ஓடுற ரத்தம் உங்களுடைய தலைமுறையோடது, தலைமுறை சார்ந்தவர்கள் நீங்கள். அதுதான் இயேசு குறித்து ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம், மத்தேயு 1ஆம் அதிகாரம், லூக்கா 3ஆம் அதிகாரம் தலைமுறை குறித்து ஏன் இவ்வளோ தூரம் ஆண்டு எழுதி வைக்கணும்? பேசாம டைரக்டா எழுதி வச்சிருக்கலாம்ல. அப்ப நம்முடைய தகப்பனாருடைய பாவம் பிள்ளைகளுக்கு வருகிறது, தாத்தா பாட்டியுடைய பாவம் பேர பிள்ளைகளுக்கு வருகிறது, அந்த மூப்பாட்டினுடைய பாவம் அந்த தலைமுறை வருகிறது. சில வேசித்தன பாவங்கள் 10 தலைமுறை மட்டும் கடத்தி விடப்படுகிறது. அப்ப இதை நம்ம ஸ்பெசிஃபிக்கா அந்த காரியத்திற்காக இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி ஜெபிக்கும் போதுதான் அதுக்கான ரெமெடியை நம்ம பார்க்க முடியும். மூன்றாவதாக ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 30-36. நீங்கள் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாயிருந்து உம்முடைய ஆவினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்கள் திடசாட்சியை கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவிகூடாதபடினால அவர்களை அப்ப அடிமையாக்குறதுக்கு இன்னொரு ரீசன். ஆண்டவர் பேசும் பொழுது தலைமுறைகளில் செவி கொடுக்காம போகும்போது அது ஆண்டவர் அந்நிய ஜனங்கள் கையில சிலரை ஒப்பு கொடுக்கிறார்கள். பாருங்க, பழைய தலைமுறையெல்லாம் இப்போ கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரு பிரசங்கங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த ட்ராக்ஸ் விநியோகிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நிறைய மிஷினரிகள் மார்க்கில் நிறைய இயேசு கிறிஸ்துவை குறித்து போதனை சொல்லி கொடுத்தாங்க. அப்போ யாராவது உங்கள் தலைமுறைகளில் இந்த வார்த்தைகள் ஆண்டவர் பேசும் தீர்க்கதரிசிகளை கொண்டு திடசாட்சியாக பாவத்தை விட்டு வெளியே வரணும், இயேசுதான் ரட்சகங்கிற வார்த்தையை அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் அதை கேட்காம போறாங்கன்னு சில பாவத்தின் நிமித்தம் ஆண்டவர் அந்நியர் வசமா அந்த சந்ததி ஒப்பு கொடுக்கிறாரு. அதனால்தான் நெகேமியா இந்த தேசத்தில் அடிமைப்பட்டிருந்ததுக்கான காரணம், திடசாட்சியா ஆவியானவர் கொண்டு பேசும் பொழுது அந்த வார்த்தையை கேட்காமல் போனது நிமித்தமாக அந்த ஆசீர்வாதங்கள், சில நன்மைகள், சில காரியங்கள் நடவாதபடிக்கு சத்துரு கையில அது தேவன் பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்கிறார். அப்ப நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களுக்காக ஜெபிச்சு அந்த சுவிசேஷத்தை இவங்க புறக்கணிச்சுட்டாங்க. இந்த சுவிசேஷத்தை புறக்கணிச்சு நிமித்தமாக இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில அந்நியர் கையில ஒப்பு கொடுக்கிறது. நம்முடைய கண்ட்ரோல் நம்ம கையில் இல்லை அப்படின்னு அர்த்தம் தான். நம்முடைய கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்காது, இன்னொருவர் நம்முடைய ஆளுகை செய்வாங்க. அதான் அடையாளம். டாமினேட் பண்ணுவாங்க நம்மளை. யாரோ ஒரு நபருக்குள்ள கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா தான் பனிஷ்மெண்ட். நம்முடைய குடும்பம், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய ஆவிக்குரிய உலகம், நம்முடைய தேவைகள், நம்முடைய காரியங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை, இன்னொருவர் கட்டுப்பாட்டில் அந்நியர் வசமா நம்ம இருக்கிறேன்னு சொன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இது. அதுக்கான ரீசன் என்னென்ன? பழைய நாட்களில் முன்னோர்கள் சுவிசேஷத்தை கொண்டு வந்து சொல்லும் பொழுது அதை உதாசீனப்படுத்தியிருப்பார்கள், அல்லது வேண்டாம் என்று சொல்லியிருப்பார்கள். இந்த இயேசு எனக்கு வேண்டாம் என்று சொல்லியிருப்பார்கள். இந்த இயேசு எனக்கு ஃபாரின் கடவுள் என்று சொல்லியிருப்பார்கள். இந்த ரட்சகன் எனக்கு வேண்டாம், எங்களுடைய தெய்வங்களுக்கு போதும் என்று எதையாவது ஒன்று பேசியிருப்பாங்க. அந்த பாவத்தின் நிமித்தமாக நம்மளை இந்த தலைமுறைக்குள்ள தேவன் அடிமையாக ஒப்பு கொடுப்பதற்கும், நம்முடைய தலைமுறையை இன்னொருவர் டாமினேட் பண்றதுக்கு சிறைகளாக தேவன் ஒப்பு கொடுக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நெகேமியா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கலாம். இன்னும் சிலர் ராஜாவுக்கு தீர்வை செலுத்த நாங்கள் எங்கள் நிலங்கள் மேலும் எங்கள் திராட்சை தோட்டங்கள் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம் என்றும், எங்கள் உடலும் எங்கள் சகோதரன் உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி, ஆனாலும் இவர்கள் ம் 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 ம்
ம் ம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பனதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியான் கையில் ஒப்பு கொடுத்தார். 2ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 2ஆம் என்ன பொல்லாப்புன்னு சொல்றாரு? 10:11 14 முடி வாசிக்கலாம். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காய் செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து, அங்க பொல்லாப்பானது நியாயாதிபதிகள் 6:1 பொல்லாப்பானதை செய்தான்னு சொன்னார். இங்கே கொஞ்சம் தெளிவாக சொன்னார், பாகாலை சேவித்தார்கள் என்று. தங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவருடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி, பாருங்க, இங்க தான் இந்த விஷயத்தை அப்படியே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் இவங்க விளைச்சல் நல்லா எழும்பி வரும் பொழுது அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான். அப்போ பொருளாதார ஆசீர்வாதம் விளைச்சல் நல்ல விளைச்சல் வரக்கூடாதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்ண, சத்துருக்களுக்கு முன்பு நிற்கக்கூடாதபடி கொள்ளைக்கார கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். சங்கீதம் 109ஆம் வசனத்தில் அங்க வசனம் சொல்லப்படுகிறது, உங்கள் பிரயாசத்தை அந்நியன் பறித்து கொள்வானாங்க. இதைத்தான் இங்க சொல்றாரு, அந்நியன் பறித்து கொள்வான், கடன் கொடுத்தவன் எல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்வான். பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு சேதம் காரணம் என்னன்னு சொன்னா, உங்கள் முற்பிதாக்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னு, தேவனை விட்டு அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டு அவர்களை ஆராதித்து அவர்களை சேதித்ததுனால ஆண்டவர் அடுத்த தலைமுறை என்ன பண்றாரு, கொள்ளைக்காரன் கையில் ஒப்பு கொடுக்கிறார். அதுதான் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் அவங்க இஸ்ரவேல் ஜனங்க நல்ல வயல்ல போட்டு நல்ல விளைச்சலை போட்டு அறுவடை அறுத்து காசு ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அறுவடை செய்யலாங்கிற டைம்ல வந்து மீதியான் வந்து எல்லாத்தையும் கொள்ளைக்காரன் கையில் அவன் எடுத்துட்டு போயிருவான். இன்னைக்கு பொருளாதாரத்தில் நீங்க நசிஞ்சு போகிறீங்க அப்படின்னா, பொருளாதாரத்தில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் உங்கள் பெனிஃபிட் உங்கள் கையில் உங்களால் வாங்க முடியல. இங்கே வசனம் சொல்லுது, கொள்ளைக்காரன் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுக்குறா. உங்கள் பெனிஃபிட்ஸை உங்களால் கையில் அனுபவிக்க முடியல, உங்கள் நன்மையை உங்களால் என்ஜாய் பண்ண முடியல, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களால் அனுபவிக்க முடியல. கையில் வாங்கினா கொள்ளைக்காரன் வந்து எப்படி திருட எடுத்துகிட்டு போகிறானோ, நல்லா விளைஞ்சு அந்த பெனிஃபிட் நம்ம கையில் வர நேரத்தில் டக்குன்னு கொள்ளைக்காரன் வந்து எடுத்துகிட்டு போகிறான். இதுதான் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் செஞ்சுட்டாரு. இது 2ஆம் அதிகாரத்திலே சொல்லிட்டாரு. அப்போ இந்த பாவத்துக்கு இதான் பனிஷ்மெண்ட். கொள்ளைக்காரன் கையில் ஆண்டு ஒப்பு கொடுக்கிறார். எதுக்கு? தேவனை பின்பற்றாதபடி, தேவனை ஆராதிக்காதபடி, பாகாலையும் அஸ்தரோத்தையும் தேவன். அந்த காரியம் என்னன்னா, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சுமந்து வந்த விதத்தை மறந்து தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம அப்படி அவங்க செய்த பாவத்தின் நிமித்தமாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவர்களை கொள்ளைக்காரன் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். கொள்ளைக்காரன் என்று சொன்னால் திருடன். யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே அன்று வேற ஒன்றுக்கு வரான். அந்த திருடன் வந்து என்ன தெரியுமா, சமாதானத்தை திருடிட்டு போவான் கொள்ளைக்காரன். ஏன்? அந்த முற்பிதாக்கள் அவர்கள் தலைமையில் செஞ்ச பாவம். சில சுகத்தை திருடி கொண்டு போவான், சில ஆசீர்வாதங்களை திருடி கொண்டு போவான், சில நன்மையை திருடி கொண்டு போவான். இந்த ஆசீர்வாதம், நன்மை, பொருளாதாரம், ஆரோக்கியம், இது எல்லாத்தையும் திருடி கொண்டு போவான். அந்த திருடி கொண்டுக்கான காரணம் என்னன்னா, இந்த பாவத்துக்கான பனிஷ்மெண்ட் அங்கேயே ஆண்டு சொல்லிட்டார். உபாகமம் 28 ஆண்டு சொல்லிட்டார். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு இதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த ஸ்பெசிஃபிக் நீங்கள் பொட்டாம்போது போய் ஜெபிச்சிங்கன்னா நடக்காது. இந்த எக்ஸாக்ட் பாவத்துக்கு எக்ஸாக்ட் பனிஷ்மெண்ட்டுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணாதான் நீங்கள் விடுதலை வர முடியும். நான் அப்படியே நினச்சேன்,
தலைமுறைக்காக எல்லாத்தையும் அறிக்கை பண்ண சரியாக போயிடணும். மாறவே இல்லை. சில பலகீனத்துக்கான காரணம், சில குழந்தை இல்லாததுக்கான காரணம், சில பாவத்துக்கான காரணம், ஸ்பெசிஃபிக்கான சில ரீசன் இருக்குது. அந்த ரீசனை இந்த தலைமுறையில் வச்சு நம்ம அறிக்கை செஞ்சு ஜெபிக்கும் பொழுது மாத்திரம்தான் அவைகள் முழுவதுமாக உடைக்கப்படுகிறது. அப்போ இந்த பாவத்துக்கான தண்டனை அந்நியர்களை தேவ சமூகத்தில் ஆராதிக்காதபடி அந்நிய தெய்வங்களை முற்பிதாக்கள் செஞ்ச அந்த காரியத்தை நிமித்தமாக கொள்ளைக்காரன் கையில், இந்த கொள்ளைக்காரன் சொன்னால் இன்னும் இந்த பில்லி சுனி ஆவியை சொல்லலாம், சில அசுத்த ஆவிகளை சொல்லலாம், சில அசுத்த கிரிகளை சொல்லலாம், சில வல்லமைகளை சொல்லலாம். அது என்ன பண்ணுது? அப்படியே கொள்ளையடிச்சிட்டு போயிடுது. சமாதானத்தை, ஆரோக்கியத்தை, சுகத்தை, பலத்தை, நன்மையை, ஆசீர்வாதத்தை, நிறைய காரியங்களை கொள்ளைக்காரனை போல வந்து, அதுவும் பாருங்க, எக்ஸாக்டா அது வளர்ந்து வரும் பொழுது, நல்ல பெனிஃபிட் ஆகும் பொழுது, பணம் காசு மாத்திரம் இல்லை, நம்முடைய நல்ல ஒரு நிலைமைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பிரயாசப்பட்டு ஒரு பொசிஷன் வரலான்னு வரும் பொழுது அங்க ஒரு தடை உண்டாகும். நீங்க ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு ஒரு பொசிஷனுக்காக வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணும் போது பார்த்தீங்கன்னு சொன்னா, கொள்ளைக்காரன் வந்து அது எப்படியாவது கெடுத்து விட்டு அந்த நிலைச்சல்களை எல்லாம் அழிச்சு ஒரு தத்தளிக்கிற நிலைமைக்கு நேராக நடத்தப்படுகிறான். ஆகவே இந்த நாளில் இந்த பாவங்களுக்காக எல்லாம் இது பேசணும்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாவற்றையும் பேச முடியாது. இந்த 4 காரியத்துக்கு, ஒன்று எதில் அடிமைத்தனத்துக்கான பாவத்துக்கான ரீசனையும், வியாதி மரணத்துக்கான காரணம், 3வது நம்முடைய அடிமைத்தனத்தோடு கூட கொள்ளைக்காரன் நம்முடைய குடும்பத்துக்குள்ள தலைமை எடுத்து கொண்டு போகிற காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் சரியாக அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபிச்சின்னு சொன்னால் இன்றைக்கி ஆவியானவர் உங்களை பூர்ணமாக விடுதலையாக்குவார். எல்லா போராட்டத்திலிருந்தும் இன்றைக்கி இயேசு உங்களை விடுதலையாக்க போகிறார். எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் பைபிளை தூக்கி ஓரமாக வச்சுருங்க. நம்ம இப்படி ஜெபிக்க போகிற ஜெப நேரத்தில் சரியாக உங்களை அர்ப்பணிச்சிங்கன்னா ஆவியானவர் நாளில் உங்களை விடுதலையாக்குவார். எல்லாரும் கண்களை மூடி, முதலாவது உடைய தலைமுறைகளுக்காக நம்ம ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். என் தலைமுறையோடு அவங்க செஞ்ச சில பாவத்துக்காக நான் ஏன் சஃபர் ஆகணும்? அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். தலைமுறையில் செஞ்ச பாவத்துக்கு நீங்கள் ஏன் கஷ்டப்படணும்? அது தேவன் விரும்பலை. இன்றைக்கி உங்களை விடுதலையாக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா உங்கள் தலைமுறைக்குள்ளே வந்து அவங்க செஞ்சதுனால அது உங்களை பின்தொடர்ந்து வருகிறது. உங்களை சத்துரு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். சத்துரு உங்களை விடுதலையாக்குவதற்கு விடமாட்டேங்கிறான். சில போராட்டங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக கொண்டு வந்து உங்கள் வாழ்நாளில் நிறைய காரியத்திலிருந்து ஆசீர்வாதங்கள், நன்மைகள் பெற்றுக்கொள்ளாததுக்கான காரணம் தலைமுறையின் தாக்கம் மாத்திரமே. பட்டயம், சிறையிருப்பு, பலகீனம், வியாதி, கஷ்டம், அடிமைத்தனம், மரணம், கொள்ளைக்காரன் கையில் எடுத்துக்கொண்டு போகிற காரியம், இதெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? உங்கள் முற்பிதாக்கள் செய்த பாவம். அவைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. எல்லாரும் என் கூட நான் சொல்கிற ஜெபத்தை அப்படியே திரும்ப நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆவியான நாளில் உங்களை விடுதலை ஆக்குவாராக. அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை இயேசுவின் நாமத்தினால, இரத்தத்தினால இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறேன். முதலாவதாக அடிமைத்தனத்துக்கு காரணமாக இருந்த எங்கள் தலைமுறைகளில் முன்னோர்கள் செய்த யாரையாவது ஏமாற்றி, வஞ்சித்து, ஏமாற்றி அவர்கள் அந்த பாவத்தை செய்திருப்பான்னு சொன்னால் அவர்கள் சார்பில் நாங்கள் நின்று மன்னிப்பு கேட்குறோம். அந்த பாவத்தின் மூலமாக இன்றைக்கு நாங்கள் நிறைய விஷயங்களில் அடிமையாக இருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை விடுதலை ஆக்குவீராக. இந்த தலைமுறைகள் செய்த ஏமாத்தின பாவங்களையும், வஞ்சிக்கப்பட்ட பாவங்களையும், தலைமுறையோடு சம்பந்தப்பட்டிருக்கிற எனக்குள்ள நடந்திருக்கிற ஆத்தும பிணைப்புகளை, ஆத்தும முடிச்சுகளை, ஒப்பந்தங்களை, அவங்க செய்த ஆணைகளை, அவங்க செய்த பிரதிஷ்டைகளை, பொருத்தனைகளை, உடன்படிக்கைகளை இயேசுவின் நாமத்தினால, இரத்தத்தினால, கலாத்தியர் 3:13 படி இப்பொழுது முறிக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வெளியே வருகிறோம். 1ஆம் தலைமுறையிலிருந்து 10ஆம் தலைமுறை மட்டும் எங்களுடைய தலைமுறையில் வாழ்ந்தவர்கள் செய்த இந்த வஞ்சனையான, ஏமாற்றி போன,
அந்த காரணங்களுக்காக நாங்கள் அடிமைப்பட்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. அடிமைத்தனக்கு உட்பட்டவை யாவரையும் விடுதலையாக்கும்படி இயேசு சிலுவைக்கு போனபடினால இந்த நாளில் நாங்களும் விடுதலை ஆகிறோம். உம்முடைய கல்வாரி சிலுவின் இரத்தத்தினால எல்லா விதமான அடிமைத்தனங்கள் இயேசுவின் நாமத்தினால இரத்தத்தினால இப்பொழுது இந்த 10 தலைமுறை சம்பந்தப்பட்ட எல்லா விதமான எதிர்மறையான ஆத்தும முடிச்சுகள் இருந்து இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால இரத்தத்தினால இப்பொழுது முறிக்கப்பட்டு போவதாக. இரண்டாவதாக, அடிமைத்தனத்துக்கு காரணமாயிருந்த அந்நிய ஜனங்களோடு கூட முன்னோர்கள் கலந்து போன பாவத்தின் நிமித்தமாக அந்நிய தெய்வங்களோடு கலந்து போன முற்பிதாக்கள் செய்த அந்த பாவங்களுக்காக இயேசுவின் நாமத்தினால 1ஆம் தலைமுறையிலிருந்து 10ஆம் தலைமுறை மட்டும் எனக்குள்ள நடந்திருக்கிற ஆத்தும பிணைப்புகளை, ஆத்தும முடிச்சுகளை, ஒப்பந்தங்களை, ஆணைகளை, பிரதிஷ்டைகளை, பொருத்தனைகளை, உடன்படிக்கைகளை இயேசுவின் நாமத்தினால இரத்தத்தினால கலாத்தியர் 3:13 படி இப்பொழுது முறிக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இரத்தத்தினால நான் இந்த தலைமுறை விட்டு, அடிமைத்தன தலைமுறை விட்டு இப்பொழுது நான் வெளியே வருகிறேன். இயேசுவின் நாமத்தினால எல்லா என்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற எல்லா அடிமைத்தன கட்டுகள் இருந்து இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால இரத்தத்தினால இப்பொழுது முறிக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினால. மூன்றாவதாக, அடிமைத்தனத்துக்கு காரணமாயிருந்த 3வது பாவமாகிய என்னுடைய முன்னோர்கள் செய்த உடைய சுவிசேஷ வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அசட்டை செய்து ஊழியக்காரன வார்த்தைகளை முதுகுக்கு பின்பதாக தூக்கி எறியப்பட்ட அந்த பாவத்தின் நிமித்தமாக இன்றைக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறோம். அந்த பாவங்களுக்காக அவர்கள் சார்பில் நான் நின்று மன்னிப்பு கேட்குறோம். அந்த பாவங்களை மன்னிப்பீராக. அந்த பாவத்தின் மூலமாக என்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற, என் குடும்பங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற எல்லா அடிமைத்தன கட்டுகளிலிருந்து இயேசுவின் நாமத்தினால இரத்தத்தினால கலாத்தியர் 3:13 படி இப்பொழுதே முறிக்கப்பட்டு போவதாக. அவர்கள் செய்த அந்த பாவத்தின் மூலமாக எனக்குள்ளாய் நடந்திருக்கிற ஆத்தும பிணைப்புகளை, ஆத்தும முடிச்சுகளை, ஒப்பந்தங்களை, ஆணைகளை, பிரதிஷ்டைகளை, பொருத்தனைகளை இயேசுவின் நாமத்தினால இரத்தத்தினால முறிக்கப்பட்டு இப்பொழுது நான் அதை விட்டு நான் வெளியே வருகிறேன். இயேசுவின் நாமத்தினால அடிமைத்தனத்துக்கு காரணமாயிருந்த பாவமாகிய அந்த பாவத்தை விட்டு, அந்த தலைமுறை விட்டு இப்பொழுதே நான் வெளியே வருகிறேன். இயேசுவின் நாமத்தினால இரத்தத்தினால விடுதலை உண்டாவதாக. மூன்றாவதாக, என் குடும்பங்கள் நடந்த மரணத்திற்கு காரணமான, என் குடும்பங்கள் நடந்த சில வியாதிகளுக்கு காரணமான, என் குடும்பத்தில் நடக்கிற சில பலகீனத்துக்கான காரணமான பாவம் செய்த என் முன்னோர்கள் செய்த ஈனமானவர்களை ஆசாரிகளாக்கி பலிபிடம் கட்டி கர்த்தருக்கு முன்பதாக பொல்லாப்பான பாவங்கள் செய்து, குறி சொல்லி, மந்திரவாதம் செய்து, தேவனுக்கு விரோதமாக புரட்டாட்டம் செய்து, அந்நிய தெய்வங்களை வணங்கி அவர்களை நமஸ்கரித்து, கோயில்களை கட்டி, பலிபிடங்களை கட்டி பலி செலுத்தின அந்த பாவத்தின் நிமித்தமாக என்னுடைய தலைமுறைக்குள்ள மரணம் நடந்ததுக்கான காரணங்களும், இன்னும் என் வாழ்க்கையில் பலகீனத்துக்கு காரணமாக இருக்கிற பாவமும் இயேசுவின் நாமத்தினால என் முன்னோர்களுக்காக நான் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். இயேசுவே, நீர் எனக்காக கல்வாரி சிலுவையில்
சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக 1ஆம் தலைமுறையிலிருந்து 10ஆம் தலைமுறை மட்டும் எந்த நபர்கள் இப்படியாம அசட்டை செய்து ஊழியக்காரன வார்த்தைகளை முதுகுக்கு பின்பதாக தூக்கி எறியப்பட்ட அந்த பாவத்தின் நிமித்தமாக இன்றைக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறோம். அந்த பாவங்களுக்காக அவர்கள் சார்பில் நான் நின்று மன்னிப்பு கேட்குறோம். அந்த பாவங்களை மன்னிப்பீராக. அந்த பாவத்தின் மூலமாக என்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற, என் குடும்பங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற எல்லா அடிமைத்தன கட்டுகளிலிருந்து இயேசுவின் நாமத்தினால, இரத்தத்தினால, கலாத்தியர் 3:13 படி இப்பொழுதே முறிக்கப்பட்டு போவதாக. அவர்கள் செய்த அந்த பாவத்தின் மூலமாக எனக்குள்ளாய் நடந்திருக்கிற ஆத்தும பிணைப்புகளை, ஆத்தும முடிச்சுகளை, ஒப்பந்தங்களை, ஆணைகளை, பிரதிஷ்டைகளை, பொருத்தனைகளை இயேசுவின் நாமத்தினால, இரத்தத்தினால முறிக்கப்பட்டு இப்பொழுதே நான் அதை விட்டு நான் வெளியே வருகிறேன். இயேசுவின் நாமத்தினால அடிமைத்தனத்துக்கு காரணமாயிருந்த பாவமாகிய அந்த பாவத்தை விட்டு, அந்த தலைமுறை விட்டு இப்பொழுதே நான் வெளியே வருகிறேன். இயேசுவின் நாமத்தினால, இரத்தத்தினால விடுதலை உண்டாவதாக. 3ஆவதாக, என் குடும்பங்கள் நடந்த மரணத்திற்கு காரணமான, என் குடும்பங்கள் நடந்த சில வியாதிகளுக்கு காரணமான, என் குடும்பத்தில் நடக்கிற சில பலகீனத்துக்கான காரணமான பாவம் செய்த, என்னை முன்னோர்கள் செய்த ஈனமானவர்களை ஆசாரிகளாக்கி பலிபிடம் கட்டி கர்த்தருக்கு முன்பதாக பொல்லாப்பான பாவங்கள் செய்து, குறி சொல்லி, மந்திரவாதம் செய்து, தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்து, அந்நிய தெய்வங்களை வணங்கி அவை நமஸ்கரித்து, கோயில்களை கட்டி, பலிபிடங்களை கட்டி பலி செலுத்தின அந்த பாவத்தின் நிமித்தமாக என்னுடைய தலைமுறைக்குள்ள மரணம் நடந்ததுக்கான காரணங்களும், இன்னும் என் வாழ்க்கையில் பலகீனத்துக்கு காரணமாக இருக்கிற பாவமும் இயேசுவின் நாமத்தினால என் முன்னோர்களுக்காக நான் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். இயேசுவே, நீர் எனக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக 1ஆம் தலைமுறையிலிருந்து 10ஆம் தலைமுறை மட்டும் எந்த நபர்கள், எந்த தலைமுறை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் அந்த பாவத்தோடு என்னுடைய ஆத்துமாவில் இணைக்கப்பட்டிருக்கிற ஆத்தும முடிச்சுகளை, ஆத்தும பிணைப்புகளை, ஒப்பந்தங்களை, ஆணைகளை, பிரதிஷ்டைகளை, பொருத்தனைகளை, உடன்படிக்கைகளை இயேசுவின் நாமத்தினால, இரத்தத்தினால, கலாத்தியர் 3:13 படி இப்பொழுது முறிக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தினால இந்த பாவமாகிய இந்த காரணங்களுக்காக மரணத்திலிருந்து, வியாதியிலிருந்து, அடிக்கடி என்னை பலகீனப்படுத்துகிற எல்லா பலகீனத்தின் ஆவியிலிருந்து இயேசுவின் நாமத்தினால, இரத்தத்தினால இன்றைக்கே நான் விடுதலை ஆகிறேன். இயேசுவின் நாமத்தினால, இரத்தத்தினால, இந்த கல்வாரி சிலுவின் இரத்தம் இப்பொழுது என் தலைமுறைக்குள்ள பாவமாகவும் சாபமாகவும் கடத்திவிடப்பட்டிருக்கிற அந்த கட்டுகளிலிருந்து இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது விடுதலையாகி உங்க நாமத்தினால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன். 4ஆவதாக, பொருளாதார ஆசீர்வாத இழப்புக்கு காரணமாயிருந்த பாவங்களுக்காக எங்கள் முற்பிதாக்கள் செய்த 1ஆம் தலைமுறையிலிருந்து 10ஆம் தலைமுறை மட்டும் அவர்கள் செய்த அந்த பாகால தேவர்களை ஆராதித்து, அந்நிய தெய்வங்களை பலிபட்டு பொல்லாப்பான காரியத்தை செய்து நிமித்தமாக இன்றைக்கு என் பொருளாதார ஆசீர்வாதத்தை, என் ஆத்துமாவின் ஆசீர்வாதத்தை, என் சரீரத்தின் ஆசீர்வாதத்தை கொள்ளைக்காரன் கையிலிருந்து இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால, இரத்தத்தினால
விடுதலையாக்குவீராக. அது சம்பந்தப்பட்ட என் முற்பிதாக்கள் செய்த 1ஆம் தலைமுறையிலிருந்து 10ஆம் தலைமுறை மட்டும் அவர்கள் செய்த எல்லா பாவத்தின் நிமித்தம் என்ன பின்தொடர்ந்து வந்து கொள்ளைக்காரனை போல, திருடனை போல என் நன்மையை, என் பொருளாதார ஆசீர்வாதத்தை, என் ஆரோக்கியத்தை, என் சுகத்தை, என் ஆத்துமாவின் ஆசீர்வாதத்தை எடுத்து கொண்டு போகிற கொள்ளைக்கார ஆவிகள் இருந்து இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால இன்றைக்கு நான் விடுதலையாகிறேன். அவர்கள் செய்த, எங்கள் முற்பிதாக்கள் செய்த எல்லா விதமான பாவங்கள் மூலமாக, அக்கிரமங்கள் மூலமாக, இப்படிப்பட்ட பாவத்தின் மூலமாக என் ஆத்துமாவுக்குள்ள, என் தலைமுறைக்குள்ள அடிமைத்தனங்கள், மரணங்கள், வியாதிகள், பலகீனங்கள், கொள்ளைக்காரன் கையில் எடுத்துக்கொண்டு போகிற அநேக நன்மையாக ஆசீர்வாதங்களை, சகல விதமான எல்லா விதமான ஆத்தும முடிச்சுகள் இருந்து, ஆத்தும பிழைப்பிலிருந்து இயேசுவின் நாமத்தினால, இரத்தத்தினால இன்றைக்கே நான் விடுதலையாகிறேன். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் 48ஆம் வசனத்தின்படி, உம்முடைய ஆலயத்திலிருந்து நாங்கள் தேவ சமூகத்தில் எங்கள் அக்கிரமங்களுக்காக உணர்வடைந்து பாவ அறிக்கை செய்யும் பொழுது கிருபையும் இரக்கமும் கிடைக்க பண்ணுவீர் என்று நீர் சொல்லியிருக்கிறபடி, இந்த ஆலயத்தில் என் முன்னோர்களோடு கூட இருக்கிற எல்லா விதமான அந்த சாபமும் அந்த பாவத்திலிருந்து இன்றைக்கே என்னை விடுதலையாக்கி இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால அற்புத சுகத்தையும் அற்புத விடுதலையும் இன்றைக்கு எனக்கு தந்துள்ளுவீராக. என் ஆவி ஆத்தும சரீரத்தின் மேல இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால உம்முடைய ஆவியான வல்லம் இப்பொழுது இறங்குவதாக. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லம் இப்பொழுது இறங்கட்டும். உம்முடைய பரிசுத்த இரத்தம் இப்பொழுது இறங்கட்டும். எல்லா விதமான எதிர்மறையான எனக்குள்ள கிரியை செய்கின்ற எல்லா விதமான பில்லி சுனி ஆவிகள், மந்திர ஆவிகள், எல்லா தலைமுறையோடு, பாவங்களோடு, பலகீனங்களோடு, தலைமுறையோடு கலந்து பழகி பழக்கப்பட்ட ஆவிகளாக எங்களுடைய ஆத்துமாவுக்குள்ள, என் தலைமுறைக்குள்ள மறைந்திருக்கிற எல்லா விதமான அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால, இரத்தத்தினால என்னை விட்டு புறப்பட்டு போகும்படி இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இப்பொழுதே எனக்கு உள்ள இறங்குவதாக. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலும் உம்முடைய அபிஷேகத்தினாலும் இப்பொழுதே என்னை நிரப்புவீராக. 5வது பாவமாக, கசப்பின் நிமித்தமாக சரீரத்தில் வலிகளை உண்டு பண்ணுகிற, கசப்பின் நிமித்தமாக பாடியில் பெயினை உண்டாக்குற யார் மேலேயும் கசப்புணர்வோடு கூட இன்றைக்கி நாங்கள் இருப்போமானால் அவரை நாங்கள் மனசார மன்னிக்கிறோம். எல்லாரும் நாங்கள் மன்னிக்கிறோம். எங்கள் ஆத்துமாவுக்குள்ள அந்த கசப்புங்கிற காரியம் எனக்குள் இல்லாதபடிக்கு அதன் மூலமாக என் சரீரத்தில் ஏற்படுகிற எல்லா வலிகளை உண்டு பண்ணுகிற எல்லா விதமான கட்டுகளையும், கசப்புணர்வின் கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினால, இரத்தத்தினால இப்பொழுது முறிக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினால, இரத்தத்தினால இப்பொழுது பிதாவே உங்களுடைய வல்லம் எங்கள் மத்தியில் இறங்கட்டும். உங்களுடைய ஆவியான அபிஷேகம் இப்பொழுது என் மேலே இறங்கட்டும். உங்களுடைய ஆவியான வல்லம் இப்பொழுது சரீரத்தினுடைய இறங்கட்டும். ஆவி ஆத்ம சரீரத்தின் மேலே வல்லம் இறங்கட்டும். எலும்புகளுக்குள்ள அப்படி வல்லம் இறங்கட்டும். என் தலைமையாக இருக்கிற எல்லா சாபத்தின் கட்டுகள் இப்பொழுதே அவிழ்க்கப்பட்டு போவதாக. என் தலைமையாக இருக்கிற எல்லா பில்லி சூன்யத்தின் சாபங்கள் இப்பொழுது உடைக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால அந்த வல்லம் இப்பொழுது இறங்கட்டும். விடுதலின் அபிஷேகம் இப்பொழுது மேலே இறங்கட்டும். ஆவியாவுடைய அபிஷேகத்தால் இப்பொழுது நிரப்பட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, இரத்தத்தினால கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நீங்கள் இப்போ ஜெபம் பண்ண வேண்டாம், அமைதியாக இருங்க. நான் மாத்திரம் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் கண்களை மாத்திரம் அமைதியாக மூடிக்கொண்டு அமைதியாக மாத்திருங்க. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால வஞ்சனையின் மூலமா, ஏமாற்றின் மூலமா, தலைமுறைக்குள்ள மறைந்திருக்கிற வஞ்சனை, ஏமாற்றுதல், அந்த பாவத்தின் மூலமா அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற, தலைமுறைக்குள்ள அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற சில ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு வெளியே வரும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால வா, வெளியில வா. அடிமைத்தனத்தின் ஆவியே, அடிமைத்தனத்தின் ஆவியே, அடிமைத்தனத்தின் ஆவியே, அடிமைத்தனத்தின் ஆவியே, பில்லிசூனி ஆவியோடு, மந்தர் ஆவிகளோடு, தலைமுறையோடு அடிமைப்படுத்தி வச்சுக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, இரத்தத்தினால் இப்பொழுது வெளியே வரட்டும். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே இப்பொழுதே ஆவி ஆத்தும சரீரத்திற்குள்ள எலும்புகளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற, நரம்புகள் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற, லங்ஸ் பகுதி அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற, மனதின் பகுதி அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற, கை கால்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால புறப்பட்டு வெளியே வரட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ரபா ரக ஷதுட கந்த லதுடமனா ரிபலத ரக பொல்லாத ஆவிகளை வெளியே வா, வா. பொல்லாத ஆவியே, அசுத்த ஆவிகளே புறப்பட்டு வா, புறப்பட்டு வா. சரீரத்துக்குள்ள மறைந்திருக்கிற, சரீரத்திற்குள்ள மறைந்திருக்கிற அடிமைத்தன ஆவிகளோடு மறைந்திருக்கிற பொல்லாத ஆவிகள் புறப்பட்டு வெளியே வரட்டும் இப்பவே. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால இப்பொழுதே பரிசுத்த அக்கினி இப்பொழுது இறங்கட்டும். எல்லா கட்டுகளும், எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் புறப்படட்டும். இப்ப வா, வா, வெளியில வா. பொல்லாத ஆவிகளை வா. அடிமைத்தனம் பண்ணி வச்சிருக்கிற, தலைமுறை பாவங்களோடு அடிமைத்தனம் வச்சிருக்கிற, தலைமுறை பாவங்களோடு அடிமைத்தனம் வச்சிருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். இப்பொழுதே வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ரபா தர சந்தர ஹதுட ரகபா. இப்பொழுதே கர்த்தருடைய இரத்தம் இறங்கட்டும், இயேசுவின் இரத்தம் இறங்கட்டும். எல்லா மந்திர கட்டுகள், எல்லா பில்லி சூனிய கட்டுகள், எல்லா மாந்திரிக வல்லமைகள் இப்பொழுதே இரவுல சொப்பனங்களை உண்டு பண்ணுகிற, இரவுல சொப்பனங்களை உண்டு பண்ணுகிற சர்ப்பத்தின் ஆவிகள் வா. சர்ப்பத்தின் ஆவிகள் ஆத்துமாவுக்குள்ள மறைஞ்சிருக்கிறது. சர்ப்பத்தின் ஆவிகளை வா, அடி வைத்து விட்டு வெளியே வா இயேசுவின் நாமத்தினால. சர்ப்பத்தின் ஆவிகள் பலகீனத்தோடு சம்பந்தப்பட்ட தொண்டை குழிக்குள்ள அடி வைத்து பகுதியில் சில பலகீனத்தின் ஆவி தொடர்ச்சியா பலகீனத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிற, தொடர்ச்சியா பலகீனத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த பலகீனத்தின் ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால புறப்பட்டு வெளியே வரட்டும். ரபா ஷதர தூடகந்த ரபா ரிபா நஹதுடகந்த ரகபாலா. இப்ப இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால எல்லா கட்டுகளும் பலகீனத்தின் ஆவியை தலைமுறையோடு சில பலகீனத்தின் ஆவிகள், சில வியாதிக்கு காரணமாக இருந்த அந்நிய தெய்வங்களை வழிபடத்தில் வச்சு ஆராதித்து ஈனமான ஆசாரிய ஆக்கின நிமித்தமாக தொடர்ந்து வருகிற அந்த மரண ஆவியை வா. அந்த மரண கடலை, அந்த மரண தண்ணீரை இப்ப இயேசுவின் நாமத்தினால வறட்சி உண்டு பண்ணுகிற, இயேசுவின் நாமத்துல லங்ஸுக்குள்ள மறைஞ்சிருக்கிற மரண ஆவியை, லங்ஸுக்குள்ள மறைஞ்சிருக்கிற மரண ஆவியை புறப்பட்டு வா, புறப்பட்டு வா இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால லங்ஸுக்குள்ள மறைஞ்சிருக்கிற, தொண்டைக்குள்ள மறைஞ்சிருக்கிற பொல்லாத ஆவியே வா, வெளியில வா, வா இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய இரத்தம் எல்லா கட்டுகளும் இப்பவே நபா தரக்க சந்தர ஹதுட கந்தர கபாலா ரிபா நதுடாபா நீங்க யாரும் ஜெபம் பண்ணாதீங்க. நீங்க அமைதியா இருந்தா தான் நான் சொல்ற அந்த ஆவிகளுக்கு ஒருவேளை இருந்து டிஸ்டர்ப் ஆகி வெளியே வந்தாதான் ரிலீஸ் ஆக முடியும். கான்சன்ட்ரேஷன் எங்கேயும் செதற விடாதீங்க, தூக்க வர விடாதீங்க. தூக்க வருதுன்னு சொன்னா அது சத்துடைய பயங்கரமான காரியம். அந்த வார்த்தையை உள்ள போகக்கூடாதபடி கட்டுப்படுத்துற, அந்த மனதை கட்டுப்படுத்துற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஆவியான வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆவியான வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். பொல்லாத
பொல்லாத ஆவிகள் புறப்பட்டு வரட்டும், புறப்பட்டு வரட்டும், புறப்பட்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால தொடர்ந்து வருகிற பாவத்தின் மூலமா அந்நிய பலிபீடங்கள் தலைமுறையில கோயில்ல குறி சொல்லி அந்த தெய்வங்களை ஆராதித்து அவங்க நமஸ்கரித்த நிமித்தமாக மரணங்களை வியாதிகளை ஏற்படுத்துகிற காரணமாக இருந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு. அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு. இனி இந்த நாட்களில் இந்த பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும்படியாக, இந்த சாபத்திலிருந்து விடுதலை உண்டாகும்படியாக இப்பவே இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால புறப்பட்டு வெளியே வரட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால எல்லா கட்டுகள் இருந்து இப்ப உடைக்கப்படுவதாக. மரண நதிகள், மரண கடல்கள் இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு வா. நெஞ்ச அடைப்பை கொண்டு வர ஆவிய, நெஞ்ச அடைப்பை ஒத்த தலைவலியை கொண்டு வர பொல்லாத மந்திர ஆவிய இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு வா. நரம்புகளை பிடிச்சு வச்சிருக்கிற ஆவிய, எலும்புகளை பிடிச்சு வச்சிருக்கிற ஆவிய, எலும்புகளுக்குள்ள கட்டுப்படுத்துகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, இரத்தத்தினால இப்பவே ரபா தரக பரதுடபா வா வெளிய வா வெளிய வா நெஞ்சுட்டு வெளிய வா மரண ஆவியே புறப்பட்டு வா மரண கடல், மரண தண்ணீர், மரண ஊற்ற இப்பவே வறட்சி உண்டு இயேசுவின் நாமத்தினால. ரபா ஷகா தரக ரபனா அக்கினி உள்ள இறங்கட்டும், எரியட்டும். ஓ மந்திர ஆவிகளே, செய்வனின் ஆவியே, அடி வயிற்று எலும்புகளுக்குள்ள பல வருஷமா மறைஞ்சிருக்கிற பொல்லாத ஆவியே, வாழைய இயேசுவின் நாமத்திலே வாழைய டிமான்ஸ் வாழைய ராபா தாரா கந்தரா துராபா வெளியவா வா இப்பவே இயேசுவின் நாமத்திலே புறப்பட்டு வா. அந்த மரணத்துக்கு காரணம் நீதான், அந்த மரண ஆவிக்கு காரணம் நீதான். அந்த மரண கடல்கள் வற்றி போகிறது இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால சில பலகீனத்தோடு சம்பந்தப்பட்டுகிற தலைமுறைக்குள்ள தொடர்ச்சியாக பலகீனத்தின் ஆவிகள் தலைமுறைக்குள்ள வருகிற பலகீனத்தின் ஆவிகள் புறப்பட்டு வா. அப்பாட்டிருந்து பிள்ளைட்டு பையிட்டு பேர அப்படியே மாறி இந்த பாவம் தான் இந்த விக்கிர பலிபீடம் தான். அந்த பாவத்தோடு வியாதியில மறிக்க செய்கிற வியாதியில மரணத்தை கொண்டு வருகிற அந்த பாவத்தின் மூலமா கடந்து வருகிற பொல்லாத ஆவிகள் இப்ப இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு வா. தொண்டை விட்டு வா வெளியே வா, தொண்டை விட்டு வா. சர்ப்பத்தின் ஆவியே, இரவு நேரங்களில் சர்ப்பங்கள் மூலமா வருகிற ஆவிகள் புறப்பட்டு வரட்டும். இப்ப இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ராபா தாரா ஹந்தாரா வா வெளியே வா தொண்டை விட்டு வெளியே வா. உன்னதான் சொல்றேன் வா. பலகீனத்தோடு சம்பந்தப்பட்ட ஆவிய நான் தான் உன்னதான கூப்பிடுறேன். வியாதிக்கு காரணமே நீதான், சில வியாதியில கொண்டு வர காரணமே நீதான், சில சாபத்துக்கு காரணமா இருக்கிற பொல்லாத ஆவிகள் புறப்பட்டு வா. எங்க மறையிற வா. உன்னதான் சொல்றேன், மறையாத வா. மறைஞ்சு நிக்க கூடாது வெளியே வா. மறைஞ்சு நிக்க கூடாது வெளியே வா. கண்ட்ரோல் பண்ணாத, கட்டுப்படுத்தாத. புறப்பட்டு வா. ஈனமானவர்களே, ஆசாரிகள் ஆக்கின நிமித்தமா, பலிபீடத்த கட்டின நிமித்தமா உள்ள வந்த ஆவிகள் புறப்பட்டு வா. வெளியில வா. புறப்பட்டு வா. ஈனமானவர்களை பலிபீடத்தை வச்சு கோயில் கட்டி குறி சொல்லி அதன் மூலமா சட்ட உரிமை எடுத்துக்கொண்டு இந்த தலைமுறையை தொட்டு நாசமாக்கி வச்சிருக்கிற பொல்லாத ஆவிய உனக்கு தான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துல எல்லா ஆளுங்களை அறுபட்டு கட்டு போகுதா. இப்ப புறப்பட்டு வா. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, இயேசுவின்
அதிகாரமுள்ள நாமத்தினால இப்ப புறப்பட்டு வா, புறப்பட்டு வா. பொல்லாத ஆவிகளே, பொல்லாத ஆவிகளே, பொல்லாத ஆவிகளே, வா, வெளியில வா, வெளியில வா, வெளியில வா. கொள்ளைக்காரன் கையில ஒப்பு கொடுத்த காரணமா இருந்த கொள்ளைக்காரன் கையில ஒப்பு கொடுத்த சுவிசேஷத்தை புறக்கணிச்சது நிமித்தமா, சுவிசேஷத்தை புறக்கணிச்ச நிமித்தமா அதுக்கு சட்ட உரிமை எடுத்துக்கொண்டு பொருளாதார ஆசீர்வாதத்தை கடல்லே மூழ்கடிக்க வைக்கிற, கடல்லையே மூழ்க வாழ்நாள் முழுவதும் கடல்லையே மூழ்கடிக்க வச்சு குடும்ப ஆசீர்வாதத்தை விடுதலை பண்ண கூடாதபடி கொள்ளைக்காரன் கையிலிருந்து இன்னைக்கு வெளியே வா, வெளியில வா. கொள்ளைக்காரன் கையை விட்டு போ. கொள்ளைக்கார ஆவிய, திருடன் ஆவியே வா. சுவிசேஷத்தை புறக்கணித்து போட்ட பாவத்தின் மூலமா சட்ட உரிமை எடுத்துக்கொண்டு வந்த ஆவியே புறப்பட்டு வா, புறப்பட்டு வா, புறப்பட்டு வா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால புறப்பட்டு வெளியே வரட்டும், புறப்பட்டு வெளியே வரட்டும், புறப்பட்டு வெளியே வரட்டும். வா பலகீனத்தின் ஆவியே, பலகீனத்தின் ஆவியே வா. கர்ப்ப பையில, சின பையில, பெருங்குடல்ல, சிறு குடல்ல, அடி வயிற்று பகுதியில, பிரெயின் பகுதியில, கழுத்து பிடிகளில, கழுத்து பகுதியில, ஷோல்டர்ல, தோல் பட்டையில, தோல் பட்டையில, எலும்புக்குள்ள, நரம்புகளுக்குள்ள, உச்சந்தல முதல் எலும்புகளுக்குள்ள, எலும்பு மந்திரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற லிவியாத ஆவியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற எலும்பு மந்திரத்தோடு, எலும்பு மந்திரத்தோடு, ஓ லிவியாத ஆவிய இயேசுவின் நாமத்தினால, இரத்தத்தினால இப்பவே எலும்புகளை விட்டு, தசைகளை விட்டு, ஹார்ட் பகுதி விட்டு வெளியே வா, வா. வெளியில, வெளியில வா, வா, வா. இயேசுவின் நாமத்துல வா. பல வருஷமா கட்டி வச்சிருக்கிற அந்த மந்திர கட்டுகளை, சூனிய கட்டுகளை உடைக்கிறேன், உடைக்கிற இயேசுவின் நாமத்துல. சரீரத்துல பலகீனத்தை, வியாதி கொண்டு வருகிற, சரீரத்துல வியாதிகளை கொண்டு வருகிற, கொஞ்சம் கொஞ்சமா பலகீனப்படுத்தி மரணத்துக்கு நேராக நடத்த பண்ணுகிற மரண ஆவி, கொஞ்சம் கொஞ்சமா சரீரத்துல பலகீனத்தை உண்டு பண்ணி, சரீரத்துல பலகீனத்தை உண்டு பண்ணி, அந்த பலகீனத்தை கொஞ்சம் கொஞ்சமா மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவிய, மரண பயத்தை கொண்டு வர ஆவிய, மரண பயத்தை கொண்டு வர ஆவிய, மரண பயத்தை கொண்டு வர ஆவிய இயேசுவின் நாமத்துல வா, வா. வெளியில வா, வா. மரண பயத்தை ஏற்படுத்துகிற ஆவிய, மரண பயத்தை ஏற்படுத்துகிற ஆவிய கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஸ்டெப்பா நகர்த்திட்டு எனக்கு தெரிகிறது. ஆவியானவர் சொல்றாரு, மரண ஆவி, மரண ஆவி ஈனமான ஆசாரியன் ஆக்குது நிமித்தமாக அபியாவ வியாதியில மறிக்க செய்த போல சட்ட உரிமைகளை கொண்டு வந்து வியாதினால மறிக்க வைக்கிற, வியாதினால மறிக்க வைக்கிற அந்த சட்ட உரிமைகளை, அந்த சட்ட உரிமைகளை இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால இப்ப எல்லா கட்டுகளை உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. எல்லா கட்டுகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால, இரத்தத்தினால இப்பவே முறிக்கப்பட்டு போவதாக. ஷாபா தாரா ஹந்தா ராபா. வா, வெளியே வா, 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 வா. வெளியே, வெளியில வா, வா, வெளியில வா, வா, வெளியில வா, 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 வா. உன்னதான் சொல்றேன், உன்னதான் சொல்றேன், உன்னதான் சொல்றேன். தலைமுறையோடு, தலைமுறையோடு மறைஞ்சிருக்கிற ஆவிகள், தலைமுறையோடு மறைஞ்சிருக்கிற ஆவிகள் புறப்பட்டு வா, புறப்பட்டு வா. தலைமுறையோடு மறைஞ்சிருக்கிற ஆவிகள் வா. உன்னதான் சொல்றேன். சிறைபிடித்து கொண்டு போயிருக்கிற, சிறைபிடித்து கொண்டு போயிருக்கிற, சத்துரு கையில சிறைபிடித்து கொண்டு போயிருக்கிற, சத்துரு கையில சிறைபிடித்து கொண்டு போயிருக்கிற பொல்லாத ஆவிகள் வா, வா. பல வருஷமா, பல வருஷமா, பல வருஷமா, பல வருஷமா அந்த குடும்பத்தை பலகீனப்படுத்துகிற ஆவியை, தொடர்ச்சியாக பலகீனப்படுத்துகிற ஆவியை, தொண்டைக்குள்ள, லங்ஸுக்குள்ள, 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 லங்ஸுக்குள்ள வா, வா, வா. மரண நதிகளை, மரண கடல்களை, மரண ஊற்ற இப்பவே இயேசுவின் நாமத்தினால வறட்சி உண்டு பண்ணுகிற, வறட்சி உண்டு பண்ணுகிற, வறட்சி உண்டு பண்ணுகிற லிபியாதான் ஆவிய, லிபியாதான் ஆவிய, எலும்பு சம்பந்தப்பட்ட ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கிற லிபியாதான் ஆவியோடு எலும்பு சம்பந்தப்பட்ட எலும்பு மந்திரத்தின் மூலமா கிரியை செய்கிற, எலும்பு மந்திரத்தின் மூலமா கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் புறப்பட்டு வெளியே வரட்டும், புறப்பட்டு வெளியே வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. வா, வா. இரவு நேரங்களில் சொப்பனங்களா வருகிற, கை கால் குடைச்சலை கொண்டு வருகிற, கை காலுக்குள்ள குடைச்சலை கொண்டு வர பில்லிஸ்வரி ஆவிய வா. காலை விட்டு இறங்கி வா, காலை விட்டு இறங்கி வா, காலை விட்டு இறங்கி வா, காலை விட்டு இறங்கி வா, காலை விட்டு இறங்கி வா.
Braba Dara Bala Shandara Haduda Ganda Raduda Bala Kabana Shaduda Ganda Rada Ragadida Ganda Raka Raba Laga Shandara Duda Ganda Rada Nagadida Ganda Raka Raba Laga Shandarada Lada Raga Duda Ganda Lara Kabala ஆவியான வல்லமை அப்பாவுடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக, இப்பொழுது இறங்குவதாக. இப்பொழுது ஆவியான வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும். நல்லா இறங்கிட்டே இருக்கட்டும். நெருப்பு உள்ள இறங்கிட்டே இருக்கட்டும். ஆவியான நெருப்பு உள்ள இறங்கிட்டே இருக்கட்டும். இரவு நேரங்களில் தூக்கம் வராதபடி, தூக்கத்தை கண்ணிமத்தில் கட்டி வச்சுக்கிற ஆவிய, இரவு நேரங்களில் தூக்கம் வரக்கூடாதபடி, தூங்க முடியாதபடி, வெடிய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ற ஆவிய, வா வெளியில வா வா வா. இரவு நேரங்களில் விகற்பமான சொப்பனங்களை ஏற்படுத்துகிற ஆவிகள், இரவு நேரங்களில் விகற்பமான சொப்பனங்களை ஏற்படுத்துகிற ஆவிகள், இரவு நேரங்களில் சொப்பனங்களை ஏற்படுத்துகிற ஆவிகள் புறப்பட்டு வா. மரித்த நபருடைய காட்சியை காண்பிக்கிற ஆவிகள், பொல்லாத ஆவிகள் புறப்பட்டு வா, புறப்பட்டு வா, புறப்பட்டு வா, புறப்பட்டு வா. இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். ரீ பாரா ஷாதா ராக்கா தூடா கந்த ராக்கா ரூடாபா. பொருளாதார சுரண்டலை கொண்டு வருகிற ஆவிய, பொருளாதார சுரண்டலை கொண்டு வர ஆவிய இயேசுவின் நாமத்துல புறப்பட்டு வரட்டும், புறப்பட்டு வரட்டும். இப்பவே இயேசுவின் நாமத்துல வா, வெளியில வா, வா வா, வெளியில வா, வா வெளியில வா. இயேசுவின் நாமத்தினால இப்பவே 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 இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால புறப்பட்டு வரட்டும். அஸ்திபாரங்களை பெயர்த்து எடுக்கிறேன், அஸ்திபாரங்களை உடைக்கிறேன், அஸ்திபாரங்களை உடைக்கிறேன். தலைமுறைக்குள்ள இருக்கிற அஸ்திபாரங்களை உடைக்கிறேன், தலைமுறைக்குள்ள இருக்கிற அஸ்திபாரங்களை உடைக்கிறேன், தலைமுறைக்குள்ள அஸ்திபாரங்களை உடைக்கிறேன். Raba shada raha duda baraba riba lada raga bana shaduda ganda raba riba lada raga dana handa raga duda bara. வா வெளியே வா. அடி வயித்துல மறைஞ்சிருக்கிற ஆவியே, அடி வயித்துல மறைஞ்சிருக்கிற ஆவியே, அடி வயித்துல மறைஞ்சிருக்கிற ஆவிகளே புறப்பட்டு வா. அடி வயித்துல மறைஞ்சிருக்கிற ஆவியே இயேசுவின் நாமத்துல புறப்பட்டு வா, புறப்பட்டு வா, புறப்பட்டு வா. அடி வைத்து விட்டு வா, அடி வைத்து விட்டு வா, அடி வைத்து விட்டு வா. புறப்படு, புறப்பட்டு வா, புறப்பட்டு வா, புறப்பட்டு வா, புறப்பட்டு வா. நல்லா 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 வா. இன்னும் 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 இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறோம், இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துல கட்டளை கொடுக்கிறேன். ஆவியான வல்லமை இப்பொழுது இறங்கிட்டே இருக்கட்டும், ஆவியான வல்லமை இறங்கிட்டே இருக்கட்டும், ஆவியான வல்லமை இறங்கட்டும், ஆவியான வல்லமை இறங்கட்டும், ஆவியான வல்லமை இறங்கட்டும். இன்னும் 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 அசைக்க கூடாதபடி இருக்கிற அஸ்திபாரங்களை, இன்னும் அசைக்க கூடாதபடி இருக்கிற அஸ்திபாரங்களை பெயர் தடுக்கிற, பேர் தடுக்கிற, பேர் தடுக்கிற, பேர் தடுக்கிற, பேர் தடுக்கிற, பேர் தடுக்கிற அஸ்திபாரங்களை, 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 அஸ்திபாரங்களை தகர் தடுக்கிற, தகர் தடுக்கிற, தகர் தடுக்கிற, தகர் தடுக்கிற, தகர் தடுக்கிற இயேசுவின் நாமத்தினால அஸ்திபாரங்கள், பூமியின் அஸ்திபாரங்களை குலுங்க பண்ணுகிற தேவன், பூமியின் அஸ்திபாரங்களை குலுங்க பண்ணுகிற தேவன் உனக்குள் கட்டி வச்சிருக்கிற அந்த பலிபீடமாகிய அந்நிய பலிபீடமாய் கட்டி வைக்கிற அஸ்திபாரங்கள் இப்பொழுதே தகர்க்கிற, தகர்க்கிற இயேசுவின் நாமத்தினால, தகர்க்கிற இயேசுவின் நாமத்தினால. புறப்பட்டு வா, புறப்பட்டு வா, புறப்பட்டு வா, புறப்பட்டு வா. யாரும் கண்ணை திறந்து பார்க்காதீங்க, நீங்க கண்ணை திறந்து பார்க்கணும். அங்க வேலை நடந்துட்டே இருக்கும், நீங்க கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். உங்களுக்குள்ள இருக்கிற சில காரியங்களை வெளியே போகணும். போற வரைக்கும் ஆவியானவருக்கு விட மாட்டார். ரீபா தாரா ஷாதா ஹந்தா தூடா ஹந்தா ரகா ரபா தூடா பாரா. ஒரு அக்கினி உள்ள எரியட்டும், 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 அக்கினி உள்ள எரியட்டும். இது விடுதலை நாள், இது விடுதலை நாள், இது விடுதலை நாள், இது விடுதலை நாள், இது விடுதலை நாள். ஆவியானவர் கொடுக்கிற விடுதலை, இது ஆவியானவர் கொடுக்கிற விடுதலை, இது ஆவியானவர் கொடுக்கிற விடுதலை. இது இன்றைக்கு ரட்சணிய நாள், இன்று அனுக்கிரகத்தின் காலம், இது கடைசி காலம். ஆவியானவர் விடுதலையின் வருஷம், இது விடுதலையின் வருஷம், இது விடுதலையின் வருஷம், இது விடுதலையின் வருஷம். புறப்பட்டு வா, புறப்பட்டு வா. அந்த சாப கட்டுகளை கலாத்தியர் 3:13 உடைக்கிற, அந்த சாப கட்டுகளை கலாத்தியர் 3:13 உடைக்கிற, அந்த பில்லிசூன கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் இரத்தத்தால உடைக்கிற, அந்த பில்லிசூன கட்டுகளை, லிவியாதான் கட்டுகளை, லிவியாதான் கட்டுகளை, எலும்பின் கட்டுகளை, தசைகளின் கட்டுகளை, நரம்பின் கட்டுகளை இப்ப இப்ப இப்ப
இப்ப இப்ப இப்ப இப்ப இப்ப இப்ப தகர்த்தெறிகிற 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 ஆவியான விடுதலை கொடுக்கிற நாள். எல்லா சர்ப்பத்தின் ஆவிய, சில சர்ப்பங்களை பார்க்கிற, அடி வைத்துக்குள்ள சில சர்ப்பங்களை பார்க்கிற, வரப்பட்டு வா. சர்ப்பத்தின் ஆவிய உனக்கு தான் கட்டளை கொடுக்கிற, வரப்பட்டு வா. சர்ப்பத்தின் ஆவிய கட்டளை கொடுக்கிற, வா. சர்ப்பத்தின் ஆவிய, சர்ப்பத்தின் ஆவிய, சர்ப்பத்தின் ஆவிய, சர்ப்பத்தின் ஆவிய, பாம்பு பாம்பு பாம்பு, சர்ப்பத்தின் ஆவி, வா 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 வா. சர்ப்பமே சர்ப்பமே சர்ப்பமே, சர்ப்பத்தின் ஆவிய, சர்ப்பத்தின் ஆவிய, வரப்பட்டு வா, வரப்பட்டு வா, வரப்பட்டு வா, வரப்பட்டு வா, வரப்பட்டு வா, வரப்பட்டு வா, வரப்பட்டு வா. சில பாம்புகள் அடி வயிற்றுக்குள்ள, சில பாம்புகள் நெண்டி புழு போல நெண்டி கொண்டிருக்கிறது. சில சர்ப்பத்தின் ஆவிகள் அடி வயிற்றுக்குள்ள நெண்டி கொண்டு, வரப்பட்டு வா. பல்ல தோண்டி எடுக்கிற, பல்ல தோண்டி எடுக்கிற, பல்ல தோண்டி எடுக்கிற, எலும்புகளை உடைச்சு எடுக்கிற, எலும்புகளை உடைச்சு எடுக்கிற, வாவலையா சர்ப்பத்தின் ஆவிகள், சர்ப்பத்தின் ஆவிகள், வரப்பட்டு வா. சர்ப்பத்தின் ஆவிகள், சர்ப்பத்தின் ஆவிகள், மந்திர ஆவிகள், சூனியத்தின் ஆவிகள், ஏவல் ஆவிகள், எல்லாம் மனதை கட்டுப்படுத்துற ஆவிகள். ஓ மரண நதிகளை, மரண கடல்களை, மரண ஊற்ற இப்பவே வறட்சி உண்டு பண்ணுகிற, வறட்சி உண்டு பண்ணுகிற, வறட்சி உண்டு பண்ணுகிற. காலை விட்டு இறங்கி வா, காலை விட்டு இறங்கி வா. காலை, அந்த காலை பின்னாடி முதுகு தண்டுவலத்தை பிடிச்சு வச்சுக்கிற ஆவிய, முதுகு தண்டுவலத்தை, அந்த பேக் பெயினை உண்டு பண்ணுகிற, அந்த பேக் பெயின்ல, அந்த பேக்ல ஸ்பைன்ல, அந்த ஸ்பைன்ல மறைஞ்சிருக்கிற சில சர்ப்பம், ஸ்பைன்ல மறைஞ்சிருக்கிற சில சர்ப்பத்தை கட்டளை கொடுக்கிறேன், புறப்பட்டு வா. ஸ்பைன்ல, ஸ்பைனல் கார்ட்ல, ஸ்பைனல் கார்ட்ல பேக் பெயின், பேக் பெயின், ரொம்ப வருஷமா பேக் பெயின், ரொம்ப நாளா பேக் பெயின், ஸ்பைனல் கார்ட்ல மறைஞ்சிருக்கிற அந்த சர்ப்பம் புறப்பட்டு வா, புறப்பட்டு வா, புறப்பட்டு வா, புறப்பட்டு வா, புறப்பட்டு வா. அஸ்திபாரம் இன்னும் 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 அஸ்திபாரம் தோன்று, அஸ்திபாரத்தை தோண்டி எடுக்கிறேன். வா, எலும்புக்குள்ள லிவியாதான் ஆவிய, லிவியாதான் ஆவிய எலும்போடு கூட சம்பந்தப்படுத்தி, எலும்போடு கூட சம்பந்தப்படுத்தி, எலும்புக்குள்ள இந்த ஷோல்டர்ல, இந்த ஷோல் பட்டையில, இந்த தோல் பட்டையில பிடிப்புகளை வச்சிருக்கிற சில ஆவிகள் புறப்பட்டு போகிறது. இயேசுவின் நாமத்தில் புறப்படு, 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 புறப்படு. இயேசுவின் நாமத்தினால அதிக ரத்த போக்கு உண்டு பண்ணுற ஆவிய, அதிக ரத்த போக்கு உண்டு பண்ணுகிற பெண்கள் மாதவிடாங்க நேரங்களில் அதிக ரத்த போக்க உண்டு பண்ணுற பொல்லாத எசபேல் ஆவிய புறப்பட்டு போ. கர்ப்பப்பை விட்டு, கர்ப்பப்பை விட்டு புறப்படு. இயேசுவின் நாமத்தினால புறப்படுவா. கன்னிமைகளை தூங்க முடியாதபடி கட்டி வச்சுக்கிற ஆவிய, கன்னிமைகளை பலகீனத்தோடு, தலைமறையோடு 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 வா வா. வியாதிகளை கொண்டு ஆவிய, வியாதிகளை கொண்டு ஆவிய, வியாதிகளை கொண்டு ஆவிய, வியாதிகளை கொண்டு ஆவிய, மரணங்களை கொண்டு ஆவிய, பலகீனங்களை கொண்டு ஆவிய, பலகீனங்களை கொண்டு ஆவிய. ஓ பலகீனத்தின் ஸ்பிரிட், பலகீனத்தின் ஸ்பிரிட், பலகீனத்தின் ஸ்பிரிட், பலகீனத்தின் ஆவிகள், பலகீனத்தின் ஆவிகள், பலகீனத்தின் ஆவிகள், பலகீனத்தின் ஆவிகள் புறப்பட்டு வா, புறப்பட்டு வா, புறப்பட்டு வா. லங்ஸ் வியாதியை கொண்டு வருகிற பலகீனத்தின் ஆவியை, தொடர்ச்சியாக இருமலை கொண்டு வர, வறட்டு இருமலை கொண்டு வருகிற பலகீனத்தின் ஆவியை, வா 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 வா. தொடர்ச்சியாக வறட்டு இருமலை கொண்டு வருகிற, வறட்டு இருமலை கொண்டு வர பலகீனத்தின் ஆவியை, வா. லங்ஸ், லங்ஸ் விட்டு, லங்ஸ் வீசிங்க, வீசிங்க கொண்டு வர ஆவியை, வீசிங்க கொண்டு வர ஆவியை, வீசிங்க வியாதியை கொண்டு வர பலகீனத்தின் ஆவியை, வீசிங்க வியாதியை கொண்டு வர பலகீனத்தின் ஆவியை, வீசிங்க கொண்டு வர பலகீனத்தின் ஆவியை, வா வா வா. லங்ஸ் விட்டு வெளியே வா. வீசிங்க கொண்டு வருகிற, வீசிங்க கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள், அந்த தொண்டைய, தொண்டை சேர்த்துல அடப்ப, தொண்டையில அடப்ப கொண்டு வர ஆவி, தொண்டையில அடப்ப ட்ரை காப்ப உண்டு வர ஆவிய, ட்ரை காப்ப உண்டு வர ஆவிய புறப்பட்டு வா, புறப்பட்டு வா. நல்லா விட்டு கொடுங்க. நான் சொல்ல சொல்ல ஆவியாவை எனக்கு சொல்றதை நான் சொல்லிட்டே இருக்கிறேன். நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா அந்த சில ஆவி உங்களை சரீரத்தை விட்டு வெளியாகும். அந்த தொண்டையில வறட்டு இருமலை கொண்டு வர சில ஆவிகள் இருக்குது. தொண்டையில வறட்டு இருமல், அந்த வறட்டியான இருமலை கொண்டு வர ஆவிய புறப்பட்டு வா. வாயை திறந்து புறப்படு, 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 வாயை திறந்து புறப்படு. உனக்கு தான் சொல்றேன், உனக்கு தான் சொல்றேன், உனக்கு தான் சொல்றேன். அந்த வாய்க்குள்ள தொண்டையில சில நேரத்தில் வறட்டு இருமலை கொண்டு வந்து அப்படியே பலகீனப்படுத்துற ஆவி, அப்படியே பலகீனப்படுத்துற ஆவி புறப்பட்டு வா. வா, வாயை நல்லா தர, வாயை நல்லா தர, வாயை நல்லா திறந்து வெளியே வா. இயேசுவின் நாமத்துல வாவலிய, வாவலிய. லங்ஸுக்குள்ள, லங்ஸுக்குள்ள, லங்ஸுக்குள்ள மறைஞ்சிருக்கிற, லங்ஸுக்குள்ள, லங்ஸுக்குள்ள சுவாச அரிப்பை கொண்டு வர ஆவி,
சுவாச அரிப்பை கொண்டு, இது தலைமுறை சம்பந்தப்பட்ட ஆவி, இது சுவாச அரிப்பை கொண்டு வர ஆவி, சுவாச அரிப்பை கொண்டு வர ஆவி, சுவாச அரிப்பை கொண்டு வர ஆவி. லங்ஸ்ல அந்த மூச்சிங் பிரீத்திங் ப்ராப்ளத்தை கொண்டு வர ஆவி, பிரீத்திங் ப்ராப்ளத்தை கொண்டு வர ஆவி. ஆவியானவருக்கு காட்டுறாரு, ஆவியானவருக்கு சொல்றாரு, ஆவியானவர் சொல்றாரு, ஏய் ஏய் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன், உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். அந்த பிரீத்திங்க நல்ல மேல் மூச்சு கீழ் மூச்சு விட முடியாதபடி அந்த லங்ஸ் கட்டி வச்சிருக்கிற பிரீத்திங் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுகிற சுவாச அரிப்பை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே புறப்படு, 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 புறப்படு. லங்ஸ் விட்டு கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆகு, லங்ஸ் விட்டு வெளியேறு, லங்ஸ் விட்டு வெளியேறு, லங்ஸ் விட்டு வெளியேறு. தொடர்ச்சியா வறட்டு இருமல், காலை இருந்த உடனே காலையில வறட்டு இருமல், தொடர்ச்சியா வறட்டு இருமலை ஏற்படுத்துகிற ஆவி, சில வறட்டு இருமலை ஏற்படுத்துகிற ஆவி, சுவாசத்துல அரிப்பை உண்டு பண்ணுற, சுவாசத்தை நல்லா பிரீத்திங் எடுக்க முடியாதபடி கட்டுப்படுத்துகிற அந்த ஆவி, நெஞ்சு விட்டு வெளியவா, நெஞ்சு விட்டு வெளியவா. உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் I command, I declare in the mighty name of Jesus. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். தொண்டை கிளிய விட்டு, தொண்டை 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 முடி மேல வருது, அது வர மாட்டீங்க. தொண்டை திறந்து வெளியே வா, வா வா. தொண்டை முடிய வந்துட்டு தொண்டை கப்பல் மேல வெளியே வர மாட்டேங்குது. வா வா வெளியே, வெளியே வா, வா வா வெளியே. இருமலை ஏற்படுத்துகிற ஆவிய தொடர்ச்சியாக வறட்டு இருமலை ஏற்படுத்துகிற, வறட்டு இருமலை ஏற்படுத்துகிற, வறட்டு இருமலை ஏற்படுத்துகிற லங்ஸ்ல மறைஞ்சிருக்கிற, ஏய் உனக்கு கட்டளை கொடுக்கிற, லங்ஸ்க்குள்ள மறைஞ்சிருக்கிற வறட்டு அரி சுவாச அரிப்பை, சுவாச அரிப்பை ஏற்படுத்துகிற, சுவாச அரிப்பை ஏற்படுத்துகிற பொல்லாத ஆவி, ஆவியானவர் இயேசுவின் நாமத்தில் புறப்படு, புறப்படு, புறப்படு. Shada rabara duda bala duda handa ragaba riba nada raga duda bara shadu raganda raduda bala duda bara raba raga duda bara shadu raganda raduda bala handa raga duda bara rada lada raga bala shada raga duda bara gaba raba lada raga duda ganda laga duda ganda raga bala shaba gaba la duda ganda raga duda bara raba gaba lada raga dada ga duda raga daba laga duda bara shaba gaba lada raga duda ganda raga daba. ஆவியான வல்லமை, ஆவியான வல்லமை உள்ள இறங்கட்டும், உள்ள இறங்கட்டும். புறப்பட்டு வா, புறப்பட்டு வா. சயாட்டிக் பெயினை ஏற்படுத்துகிற ஆவிய, சயாட்டிக் பெயினை ஏற்படுத்துகிற ஆவிய, நரம்புகளை பிடிச்சு வச்சிருக்கிற, நரம்பு மண்டலத்தை பிடிச்சு வச்சிருக்கிற, நரம்பு மண்டலத்தை பிடிச்சு வச்சிருக்கிற பொல்லாத ஆவிகள் புறப்பட்டு வெளியே வரட்டும். நரம்பு பகுதியை, நரம்பு பகுதியை Rabadara bala shada rada raga bara riba lada raga bala shada raga ba riba lada raga dana handa raga duda bara dada gaba shada rada raga duda bala ga duda raga ba riba lada raga duda bara shada raga ba raba lada raga dala hada raga dana va va வெளியில வா, வா வா. இருமலை, இருமலை கொண்டு வர ஆவிய, வரட்ட இருமலை கொண்டு வர ஆவிய, வரட்ட இருமலை கொண்டு வர ஆவிய, வரட்ட இருமலை கொண்டு அடி வயித்துல இருந்து மேல தொண்டை குழிய முடிய வந்துட்டு வெளியேற தயங்க நினைக்கிற, வெளியேற தயங்க நினைக்கிற பொல்லாத ஆவிய புறப்பட்டு வா, புறப்பட்டு வா, புறப்பட்டு வா, புறப்பட்டு வா, புறப்பட்டு வா. மரித்த ஆவியோடு கூட சம்பந்தப்பட்ட ஆவிகள், மரித்த நபரோடு கூட சம்பந்தப்பட்ட ஆவிகள், மரித்த ஆவியோடு கூட, மரித்த ஆவியோடு கூட சம்பந்தப்பட்ட ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கிற, மரித்த ஆவியோடு கூட சம்பந்தப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கிற சில ஆவிகள் புறப்பட்டு வா, புறப்பட்டு வா, புறப்பட்டு வா, புறப்பட்டு வா, புறப்பட்டு வா. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால பொல்லாத ஆவியில புறப்பட்டு வா. நல்ல மேலே ஏறிவா, நல்ல மேலே ஏறிவா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிற, தேவனை துரத்தினால சொரண்டி எடுக்கிற, தேவனை துரத்தினால சொரண்டி எடுக்கிற, தேவனை தண்டாயத்தினால அடிச்சு வெளியேற்றுற, தேவனை தண்டாயுதம், தேவனை தண்டாயத்தினால, தேவனை தண்டாயத்தினால, தேவனை தண்டாயத்தினால, தேவனை தண்டாயத்தினால அடிச்சு வெளியேற்றுற தேவனுடைய, தேவனுடைய, தேவனுடைய அக்கினினால இப்பொழுது ரபா சந்தர ஹதுட கந்த ரகபா ரிபா லதுடக சந்தரக துட கந்த ரகபா ரிபா லதரக டமன ஷதுட மாமா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால
இயேசுவின் நாமத்தினால புறப்பட்டு வரட்டும். பாடி பார்ட்ஸில் எல்லா பாடி பார்ட்ஸில் மறைஞ்சிருக்கிற ஆவிகள் ஒவ்வொன்றா வெளியே வரட்டும். வா வா, பாடி பார்ட்ஸை விட்டு வெளியில் வா, பாடி பார்ட்ஸை விட்டு வெளியில் வா. வா, லங்ஸை விட்டு, பிரெயினை விட்டு, அடி வயிற்று விட்டு, எலும்பு பகுதி விட்டு, நரம்பு பகுதி விட்டு, தலைப்பகுதி விட்டு, அடி வயிற்றுல அப்படியே வயிறை கும்முன்னு அப்படியே இருக்க வச்சு, பசி இல்லாத வச்சு வயிற்றை கட்டுப்படுத்துகிற பொல்லாத ஆவியே வா வா வா. தலைமுறையோடு பலகீனத்தோடு, தலைமுறை 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 பலகீனத்தோடு புறப்படு, புறப்படு. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் புறப்படு, இயேசுவின் நாமத்தில் புறப்படு, இயேசுவின் நாமத்தில் புறப்படு. ஆவியான வல்லமை, ஆவியான வல்லமை இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது எல்லா விதமான கட்டுகளிலிருந்து இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால புறப்பட்டு வா. பில்லி சுனி ஆவியே, பில்லி சுனிய சாபத்தின் மூலமா, பில்லி சுனிய சாபத்தின் மூலமா, பில்லி சுனிய சாபத்தின் மூலமா பின்தொடர்ந்து வருகிற, பில்லி சுனிய சாபத்தின் மூலமா பின்தொடர்ந்து வருகிற, பில்லி சுனிய சாபத்தின் மூலமா பின்தொடர்ந்து வருகிற எல்லா பில்லி சுனி ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கிற, பில்லி சுனி ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கிற எல்லா சாப கட்டுகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, இரத்தத்தினால இப்பொழுது தகர்க்கிறேன், 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 தகர்க்கிறேன். பில்லி சுனி ஆவியே, பில்லி சுனி ஆவியே, பில்லி சுனி ஆவியே, பில்லி சுனி ஆவியே, மனதை கட்டுப்படுத்துற ஆவியே, மனதை கட்டுப்படுத்துற ஆவியே இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால புறப்பட்டு வா. வா இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஆவியான வல்லமை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது எல்லா கட்டுகளிலிருந்து, காவலிருந்து விடுதலையாக்கும்படி இயேசுவின் நாமத்தினால. Thank you Lord, thank you Jesus. Ribaka shadura handara haduda bara, ribara hashaduda gandara banama, ribala darakadala shaduda gandaraba, ribala darakabara shaduda gandarakaba, ribana shaduda gandarakaba. இயேசுவின் நாமத்தினால எல்லா பலகீனத்தின் கிரியைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால இப்பொழுதே முறிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஆவியானவர் அப்பா ஆண்டவரே தகப்பன எல்லா விதமான கட்டுகளிலிருந்து, காவல்களிலிருந்து பூர்ண விடுதலையை, சுகத்தை இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவருக்குள்ள கட்டிடுவீராக. இந்த தலைமுறை சாபத்திற்குள்ள, இந்த பாவத்துக்குள்ள வேலை செய்த சகல விதமான சகல வல்லமைகளும் ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, இரத்தத்தினால முறிக்கப்பட்டு வந்த ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் விடுதலையாக்கி கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே துதிக்கிறோம். ஆத்மாவுக்கும் சரீரத்திற்கும் ஆவிக்கும் தலைமுறை சம்பந்தப்பட்ட எல்லா விதமான தொடர்புடைய பாவங்களோடு, பலகீனங்களோடு, தலைமுறையோடு சம்பந்தப்பட்ட எல்லா தொடர்புகளையும் இந்த நாளிலே கர்த்தர் அறுத்து போட்டபடினால, விடுதலை கொடுத்தபடினால உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் வந்த மக்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.